எல்லோருக்கும் வணக்கம். ம், இலங்கை நிர்வாக சேவை மட்டுப்படுத்தப்பட்ட போட்டி பரீட்சை மற்றும் நாடளாவிய சேவைகளில் உள்ள நிறைவேற்றுதர பதவிகளுக்கு ஆட்சேர்ப்பு செய்வதற்கான திறந்த போட்டி பரீட்சை என்பவற்றை இலக்காக கொண்டு கற்பவர்களுக்கு வழிகாட்டுகின்ற கிரகித்தல் சேலமர்வு தொடரில் மீண்டும் ஒரு சேலமர்வில் சந்திக்கிறோம். ஏற்கனவே பதிவிடப்பட்ட வினாத்தாளினுடைய மிகுதியாக இருக்கக்கூடிய பகுதிகளை இன்றைய சேலமர்வில் கலந்துரையாடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டிருக்குது. 31 தொடக்கம் 50 வரையான வினாக்கள் மிகுதியாக இருக்கிறது. பின்வரும் முறைப்பகுதிகளை வாசித்து அவற்றின் கீழ் தரப்பட்டுள்ள 31 தொடக்கம் 40 வரையிலான வினாக்களுக்கு சுருக்கமான விடை தருக. திறந்த போட்டி பரீட்சைகளில் இவ்வாறான வினாக்கள் வராது என்று சொல்லி எதிர்வு கூறுபவர்கள் இருக்கிறார்கள். நான் அதனோடு உடன்படுவதில் எனக்கு விருப்பம் இல்லை. வரையில் என்றால் நட்டம் ஒன்றும் இல்லை, வந்தால் மிகப்பெரிய நட்டமாக போய்விடும். ஆகவே வரையில் என்பதால் உங்களுக்கு எந்த நட்டமும் வராது, ஆனால் வந்தால் மிகப்பெரிய நட்டமாக போய்விடும். இந்த அடிப்படையில் நாங்கள் இதை பயிற்சி செய்வது சிறந்த பெறுபேறு தரும். சரிதானே? அதனுடைய விளைவு சிறப்பாக இருக்கும் என்கிற அடிப்படையில் பயிற்சி செய்து பார்க்கலாம். மற்றது திறந்த போட்டி பரீட்சைகளுக்கு இவ்வாறான வினாக்கள் வருமாக இருந்தால் நிச்சயமாக நீங்களாக அதில் புதிது புனைதல் அல்லது விடயங்களை ஒன்றிணைத்தல் அல்லது அவற்றை சீராக்கம் செய்து எழுதுதல் போன்ற தேவைப்பாடுகள் இல்லாமல் உரைப்பகுதியில் இருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு துண்டத்தை அப்படியே எடுத்து சென்று எழுதுகிற விதமாக அமையும். அதாவது புறவயத்தன்மை வாய்ந்த வினா ஒன்றாக அமையும். நீங்கள் சீராக்கம் செய்து விடையளிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. அதில் இருக்கிறத சுருக்கி எழுதுறது, தொகுத்து எழுதுறது, பகுப்பாய்வு செய்து அளிக்கிறது போன்றவை வராது. இலங்கை நிர்வாக சேவை திறந்த போட்டி பரீட்சையில மட்டும்தான் அவ்வாறான வினாக்கள் வரலாம். விடையளிப்பதற்கு நாங்கள் தரப்பட்ட விடயங்களை சில வேளைகளில் சீரமைத்து ஒழுங்குபடுத்தி எழுத வேண்டியதாக இருக்கலாம். சரி, இப்போ இங்க முக்கியமான ஒரு விடயம், தரப்பட்ட ஒரு உரைப்பகுதியை தந்து 5 கேள்விகள் கேட்கிறார்கள் என்றால் அந்த 5 கேள்விக்கும் விடைகளை கண்டுபிடிப்பதற்கு முன்பாக வினாத்தாளில் தரப்பட்ட இடத்துல அந்த விடைகளை கொண்டு போய் எழுத வேண்டும். அது சில வேளைகளில் ஒரு விரும்பத்தகாத விளைவுகளை உங்களுக்கு தரும். நீங்கள் அப்படி விடைகள் எழுதுகிற நேரத்தில் சில வேளைகளில் 3வது வினாவுக்கு இது மிகச் சரியான விடை என்று கருதி கொண்டு போய் விடை எழுதினால் 5வது வினாவுக்கு பார்க்கிற போது நீங்கள் ஏற்கனவே 3வது வினாவுக்கு எழுதியது 5வது வினாவுக்கு மிகச்சிறப்பாக பொருந்துவதாக இருக்கும். 3வது வினாவினுடைய விடையை நாங்கள் நிராகரித்து 5வதுக்கு அதை எழுதிட்டு 3வதுக்கு வேறு விடை ஒன்று எழுத வேண்டிய தேவை. அப்படி எழுதுகிற போது உங்களுக்கு இடம் இருக்காது. நீங்கள் அந்த இடத்தை வெட்டி எல்லாம் வீணாக்கி இருப்பீங்க. இப்போ மேலதிகமான விடை எழுதுவதற்கு தாளை பயன்படுத்துவீங்க. போட்டி பரீட்சைகளில் இத்தாளிலேயே எல்லா வினாக்களுக்கும் விடை எழுதுக என்று சொல்லப்பட்டு விடை எழுதுவதற்கு இடம் போதாவிட்டால் மேலதிக தாளை பயன்படுத்தலாம் என்று சொல்லப்பட்டிருந்தால் அதனுடைய அர்த்தம் இதில் மிகச் செம்மையாக நீங்கள் விடை எழுதி உங்களுடைய எழுத்து பெரிதாக இருக்கிறது, இடம் போதாது என்கிற சந்தர்ப்பத்தில் மட்டும்தான் நீங்கள் மேலதிக கடதாசியை பயன்படுத்தலாம். இதில் எழுதி வெட்டி அதில் விடை எழுதுவதற்கு இனி இடமில்லை என்பதற்காக பயன்படுத்தப்பட்ட மேலதிக கடதாசிகள் மதிப்பீட்டுக்கு உட்படுத்தப்பட மாட்டாது. கவனமாக இருக்கும். மேலதிக கடதாசி பயன்பாட்டுக்கு ஏற்றுக்கொள்ளப்படுகிற ஒரே சந்தர்ப்பம் பெரிய எழுத்தாளர்களுடையது மட்டும்தான். சரிதான். பெரிய எழுத்தாளர்கள் என்ன, பாலகுமாரன், ஜிட்டு கிருஷ்ணமூர்த்தி, ஓசோ, எண்டமூரி வீரேந்திரநாத் அப்படி எழுத்தாளர்கள் இல்லை, பெரிய பெரிய எழுத்தில் எழுதுகிறார்கள். இப்ப பெரிய எழுத்தாளர்களுக்கு அது அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த 250 சொற்கள் எழுதுங்கன்னா அவர் தருகிறதுக்குள்ள இவர்கள் 50 சொல்லித்தான் எழுதுகிறார்கள். அது தவிர வேற எந்த சந்தர்ப்பத்திலையும் மேலதிக விடைத்தாள்கள் பரிசீலனைக்கு உட்படுத்தப்படாது. தெளிவாயிருங்க. இப்படி ஒரு கேள்வி கேட்கப்பட்ட அந்த உரைப்பகுதிக்குரிய 5 கேள்வியோ 3 கேள்வியோ 7 கேள்வியோ 10 கேள்வியோ எத்தனை கேட்கிறாரோ அவ்வளவு கேள்விகளுக்கும் விடைகளை நீங்கள் குறித்து கொண்ட பின்னர் அந்த உரைப்பகுதியில் நீங்கள் குறிக்கலாம். பென்சிலால் குறித்து கொள்ளலாம். இதில் இருந்து இவ்வளவு 1வது கேள்விக்கு, இது 2வது, இது 3வது என்று குறித்து கொள்ளலாம். குறித்து கொண்ட பின்னர் 10க்கும் விடையை கண்டுபிடிச்சிட்டீங்கள், அதுக்கு பிறகுதான் எழுதவும். சரி, இப்போ இந்த உரைப்பகுதிக்குள்ள போகும்.
2022 நாட்டில் காணப்பட்ட முன்னெப்பொழுதும் இல்லாத வெளிநாட்டு செலாவணி திரவத்தன்மைக்கு மத்தியில் எரிபொருளுக்கான உள்நாட்டு கேள்வியினை பூர்த்தி செய்வதில் அரசாங்கம் கடுமையான மட்டுப்பாடுகளை எதிர்கொண்டது. ஆண்டு காலப்பகுதியில் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் எரிபொருள் கொள்வனவு நடைமுறையானது உள்நாட்டு வெளிநாட்டு செலாவணி சந்தையில் காணப்பட்ட குறைந்த அளவிலான திரவத்தன்மையுடன் இணைந்து அதன் மோசமடைந்த நிதியியல் நிலைமை காரணமாக கடுமையாக சவாலுக்கு உட்பட்டதுடன் அதன் மூலம் நாட்டில் எரிபொருள் நெருக்கடி ஒன்றினை தோற்றுவித்தமையானது கடுமையான சமூக அமைதியின்மை ஒன்றுக்கு வழிவகுத்தது. இதுல கொஞ்சம் எழுத்துப்பிழை இருக்குது. ஒழுங்கு என்று வாசித்து கொடுங்க. ஒழுங்குமுறையற்ற எரிபொருள் விநியோகம் லானா இல்லாது லூனா என்று வாசித்து கொள்வோம். என இந்த இடத்த ஒரு சிறிய திருத்தம் இருக்குது, அதை திருத்திக் கொள்ளுங்க. ஒழுங்குமுறையற்ற எரிபொருள் விநியோகம் மற்றும் எரிபொருள் கிடைப்பனவின் நிச்சயமற்ற தன்மையால் தூண்டப்பட்டு மக்கள் கையிருப்புகளை அதிக அளவில் பதுக்கியமை மற்றும் எரிபொருள் நிரப்புவதற்கான நீண்ட வரிசைகள் என்பவற்றுக்கு மத்தியில் பொருளாதார நடவடிக்கைகளின் தடங்களற்ற தன்மையினை நிச்சயப்படுத்தும் பொருட்டு எரிபொருள் இறக்குமதிகளின் இன்றியமையாமையினை கருத்தில் கொண்டு மத்திய வங்கி இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்துக்கு தேவையான வெளிநாட்டு செலாவணி திரவத்தன்மையினை வழங்குவதன் மூலம் காலந்தவராத எரிபொருள் கொள்வனவுக்கு தொடர்ந்து வசதி அளித்தது. மேலும் இலங்கை அரசாங்கம் ஆண்டு காலப்பகுதியில் பெட்ரோலிய உற்பத்திகளின் கொள்வனவுக்கு நிதியளிப்பதற்காக இந்திய இறக்குமதி ஏற்றுமதி வங்கியிடமிருந்து ஐக்கிய அமெரிக்க டாலர் 500 மில்லியன் கொண்ட குறுங்கால கொடுகடன் வசதியினை பெற்றுக்கொண்ட வேளையில் நாட்டில் மோசமான பொருளாதார நெருக்கடிக்கு மத்தியில் இந்திய அரச வங்கியிடமிருந்து பெற்றுக்கொண்ட ஐக்கிய அமெரிக்க டாலர் 1000 மில்லியன் கொடுகடன் வசதியில் ஐக்கிய அமெரிக்க டாலர் 200 மில்லியனையும் அதற்கு பயன்படுத்தியது. இதேவேளை 2022 மேயில் பெட்ரோலிய உற்பத்திகளுக்கான விலையிடல் சூத்திரம் ஒன்றின் நடைமுறைப்படுத்தலுக்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்ததுடன் அதற்கு இணங்க பொருத்தமான செலவை பிரதிபலிக்கக்கூடிய விலையிடல் சூத்திரம் ஒன்றினை வகுப்பதற்கான குழு ஒன்றும் நியமிக்கப்பட்டது. நாங்கள் திரும்பவும் ஒரு தடவை வாசிப்போம். ஒரே பார்வையில பார்க்க முடியுமா என்று பார்ப்போம். ஒரு லைன் வாசிக்கலாமே இருக்கும். நியமிக்கப்பட்டது என்கிற ஒற்றை வார்த்தை மட்டும் வாசிக்கலாமே இருக்கும். அதை இறுதியாக இருக்கிறதை சேர்த்துக் கொள்வோம். 2022 நாட்டில் காணப்பட்ட முன்னெப்பொழுதும் இல்லாத வெளிநாட்டு செலாவணி திரவத்தன்மைக்கு மத்தியில் எரிபொருளுக்கான உள்நாட்டு கேள்வியினை பூர்த்தி செய்வதில் அரசாங்கம் கடுமையான மட்டுப்பாடுகளை எதிர்கொண்டது. ஆண்டு காலப்பகுதியில் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் எரிபொருள் கொள்வனவு நடைமுறையானது உள்நாட்டு வெளிநாட்டு செலாவணி சந்தையில் காணப்பட்ட குறைந்த அளவிலான திரவத்தன்மையுடன் இணைந்து அதன் மோசமடைந்த நிதியியல் நிலைமை காரணமாக கடுமையாக சவாலுக்கு உட்பட்டதுடன் அதன் மூலம் நாட்டில் எரிபொருள் நெருக்கடி ஒன்றினை தோற்றுவித்தமையானது கடுமையான சமூக அமைதியின்மைக்கு வழிவகுத்தது. ஒழுங்குமுறையற்ற எரிபொருள் விநியோகம் மற்றும் எரிபொருள் கிடைப்பனவின் நிச்சயமற்ற தன்மையால் தூண்டப்பட்டு மக்கள் கையிருப்புகளை அதிக அளவில் பதுக்கியமை மற்றும் எரிபொருள் நிரப்புவதற்கான நீண்ட வரிசைகள் என்பவற்றுக்கு மத்தியில் பொருளாதார நடவடிக்கைகளின் தடங்களற்ற தன்மையினை நிச்சயப்படுத்தும் பொருட்டு எரிபொருள் இறக்குமதிகளின் இன்றியமையாமையினை கருத்தில் கொண்டு மத்திய வங்கி இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்துக்கு தேவையான வெளிநாட்டு செலாவணி திரவத்தன்மையினை வழங்குவதன் மூலம் காலந்தவராத எரிபொருள் கொள்வனவுக்கு தொடர்ந்து வசதி அளித்தது. மேலும் இலங்கை அரசாங்கம் ஆண்டு காலப்பகுதியில் பெட்ரோலிய உற்பத்திகளின் கொள்வனவுக்கு நிதியளிப்பதற்காக இந்திய இறக்குமதி ஏற்றுமதி வங்கியிடமிருந்து ஐக்கிய அமெரிக்க டாலர் 500 மில்லியன் கொண்ட குறுங்கால கொடுகடன் வசதியினை பெற்றுக்கொண்ட வேளையில் நாட்டில் மோசமான பொருளாதார நெருக்கடிக்கு மத்தியில் இந்திய அரச வங்கியிடமிருந்து பெற்றுக்கொண்ட ஐக்கிய அமெரிக்க டாலர் 100 மில்லியன் கொடுகடன் வசதியின் ஐக்கிய அமெரிக்க டாலர் 1000 மில்லியன்
கொடுகடன் வசதியில் ஐக்கிய அமெரிக்க டாலர் 200 மில்லியனையும் அதற்கு பயன்படுத்தியது. இதேவேளை 2022 மேயில் பெட்ரோலிய உற்பத்திகளுக்கான விலையிடல் சூத்திரம் ஒன்றின் நடைமுறைப்படுத்தலுக்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்ததுடன் அதற்கு இணங்க பொருத்தமான செலவை பிரதிபலிக்கக்கூடிய விலையிடல் சூத்திரம் ஒன்றை வகுப்பதற்கான குழு ஒன்றும் அமைக்கப்பட்டது. சரி, இப்ப நாங்கள் இங்க இந்த பகுதியை வச்சுக்கொண்டு அந்த கேள்விக்கு விட எழுதுறது நோக்கமில்லை என்று அடிக்கடி சொல்லிக் கொள்றோம். இப்ப இங்க நாங்கள் செய்ய போகிறது இதை கொஞ்சம் பகுப்பாய்வு செய்து கொண்டு பார்ப்போம். சரிதானே? இந்த பகுதி இவ்வளவையும் வச்சுக்கொண்டு பகுப்பாய்வு செய்யும் ஒரு வரி கீழே எடுக்க வேண்டி இருக்கு. இதுல இருக்கக்கூடிய விடயத்தை கொஞ்சம் பேசுவோம். 2022 நாட்டில் காணப்பட்ட முன்னெப்பொழுதும் இல்லாத வெளிநாட்டு செலாவணி திரவத்தன்மைக்கு மத்தியில், சரியா, முன்னெப்பொழுதும் இல்லாத வெளிநாட்டு செலாவணி திரவத்தன்மைக்கு மத்தியில் எரிபொருளுக்கான உள்நாட்டு கேள்வியினை பூர்த்தி செய்வதில் அரசாங்கம் கடுமையான மட்டுப்பாடுகளை எதிர்கொண்டது. இந்த பகுதியில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய முன்னெப்பொழுதும் இல்லாத வெளிநாட்டு செலாவணி திரவத்தன்மை, முன்னெப்பொழுதும் இல்லாத வெளிநாட்டு செலாவணி திரவத்தன்மை, இதற்கு எனக்கு ஒரு பொருள் விளக்கம் சொல்லு. முன்னெப்பொழுதும் இல்லாத என்பதை விடுவோம், வெளிநாட்டு செலாவணி திரவத்தன்மை என்பதனுடைய கருத்து என்ன? யாருடைய மைக்கோனில் இருக்குது? அகிலகுமார கேட்போம். செல்மிக்கு நான் இன்னொரு சான்சார். சார், இந்த வெளிநாட்டு செலாவணி திரவத்தன்மை இந்த உள்நாட்டு மற்றும் சர்வதேச பொருளாதாரத்துல சார் செலாவணி பரிவர்த்தனை எளிதாக தடைகளை மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது என்பதுதான் சார் இந்த வெளிநாட்டு செலாவணி திரவத்தன்மை. எனக்கு சும்மா அந்த ஊர் பாசையில சொல்லுங்க, சாதாரணமா கதைக்கிற வார்த்தையில. அதனால இப்ப நாங்கள் வெளிநாட்டு பணம் இருக்குல்ல சார், பணத்தின் பரிமாற்றம் சார் இலகுவாக மேற்கொள்ளக்கூடியது என்பதுதான் சார் அந்த வெளிநாட்டு செலாவணி. வெளிநாட்டு செலாவணி திரவத்தன்மை. சரி, நீங்க சொல்லுகிற விடை சரி. எனக்கு இன்னும் கொஞ்சம் விளக்கம் வேணும். ஹில்மி ஒருக்கா பேசுங்க பாப்போம் என்ன சொல்றாங்க. அகிலன் சொன்னதை கொஞ்சம் விளங்கப்படுத்தி சொல்லுங்க, எனக்கு விளங்குற மாதிரி. வணக்கம் சார். வணக்கம் வணக்கம், சொல்லுங்க. செலாவணி என்று சொல்றது சார், உதாரணம் சிம்பிளா சொல்ல போனா இலங்கை ரூபாய்க்கு எதிரான வெளிநாட்டு பெறுமதி டாலர் என்று சொல்லலாம். அதனுடைய திரவத்தன்மை 2022 ஒரு நாளும் இல்லாத மாதிரி எங்களோட டாலர், அதாவது ரூபாவுக்கு எதிராக நாங்க கொடுக்க வேண்டிய டாலர் வந்து டாலரை கொள்வனவு செய்யறதுக்கு நாங்க கொடுக்க வேண்டிய ரூபா வந்து அதிகமா வந்திருக்கு. அதாவது எங்களோட காசு வந்து பெருமதி இல்லாம போயிட்டு, முதல்ல நாங்க $1 வாங்குறதுக்கு 100 ரூபாய் கொடுக்கணும்டா, இப்ப அதே $1 வாங்க 200 ரூபாய் கொடுக்க வேண்டிய. சரி, வேற யார இது சம்பந்தமா எனக்கு விளக்கம் சொல்ல போறது? ஹஃப்ரத், பேசுங்க. வணக்கம், சொல்லுங்க. எரிபொருள் வாங்குறது கையில டாலர் இல்லைங்கிற திரவத்தன்மை கையில காசு. கிரேட் கிரேட் கிரேட். வெளிநாட்டு செலாவணி திரவத்தன்மை என்பதனுடைய அர்த்தம் என்னவென்றால் கையில இருக்கிற வெளிநாட்டு காசு, சரிதானே? திரவத்தன்மை என்று சொல்றது நாங்கள் உடனே எடுத்து செலவழிக்கக்கூடிய மாதிரி கையில காசு இருந்தால் அது பணத்தின் திரவத்தன்மை. இப்ப அது தங்கமாக இருந்தால் கொஞ்சம் திரவத்தன்மை குறைவு, கையில இருக்கிற காசை விட அதுக்கு கொஞ்சம் திரவத்தன்மை குறைவு. ஏன் தங்கத்தை கொண்டு கடையில வித்துத்தான் காசாக மாற்ற வேண்டும். விளங்குதா? எங்கள்ட்ட ஒரு வாகனமாக இருந்தால் அது திரவத்தன்மை இன்னும் குறைவு, தங்கத்தை விட வாகனத்தை உடனே பணமாக மாற்ற முடியாது. காணி என்றால் இன்னும் திரவத்தன்மை குறைந்தது. இப்ப திரவத்தன்மை குறைந்த சொத்து என்பதனுடைய அர்த்தம் அது தண்ணியா இருக்காது, கட்டியா இருக்கும் என்று பொருள் கொள்ளக்கூடாது. எங்கேயாவது சொல்லப்பட்டிருந்தால் திரவத்தன்மை குறைந்த சொத்துக்கள் என்று சொல்லப்பட்டால் அது இந்த கருத்து அதை உடனடியாக காசா மாற்றலாது, காசா மாற்றுறது கஷ்டம், சரிதானே? அப்ப இங்க வெளிநாட்டு செலாவணி திரவத்தன்மை என்பதனுடைய அர்த்தம் கையில இருக்கிற வெளிநாட்டு காசு, செலவழிக்கக்கூடிய மாதிரி கையில இருக்கிற வெளிநாட்டு காசு. முன்னப்பொழுதும் இல்லாத வெளிநாட்டு செலாவணி திரவத்தன்மை. நீங்க முன்னப்பொழுதும் இல்லாதங்கிற வார்த்தை உண்மையில வெளிநாட்டு செலாவணி திரவத்தன்மை சிறப்பாக இருந்ததா மோசமாக இருந்ததா என்பதை பற்றி எங்களால் தீர்மானிக்க இயலாம இருக்கு. இந்த இடத்துல அது சொல்லப்பட்டே இல்லை, சரிதானே? முன்னப்பொழுதும் இல்லாத வெளிநாட்டு செலாவணி திரவத்தன்மை எங்களுக்கு இருக்கிற ஜெனரல் நாலேஜை இங்க பாவிக்க கூடாது, கிரகித்தல். முந்தி ஒரு காலமும் இல்லாத
கையில வச்சிருந்து செலவழிக்கக்கூடிய வெளிநாட்டு காசு என்றுதான் சொல்லப்பட்டிருக்கு. அது கூட இருந்ததா குறைய இருந்ததா என்று சொல்ல. சரி, ஆனால் அதை அறிந்து கொள்வதற்கு நாங்கள் இன்னும் கொஞ்சம் தள்ளி வாசிட்டு போக வேண்டி இருக்கு. கீழே போட்டிருக்காங்க, உள்நாட்டு வெளிநாட்டு செலாவணி சந்தையில் காணப்பட்ட குறைந்த அளவிலான திரவத்தன்மையுடன் இணைந்து என்று சொல்லி கீழே அடுத்ததா வருது. ஆகவே முன்னப்பொழுதும் இல்லாத அளவுக்கு திரவத்தன்மை குறைவாக இருந்தது. கையில காசே இருக்கு, கையில வெளிநாட்டு காசே இருக்க இல்லை 2022 என்று நாங்கள் முடிவெடுக்க வேண்டி இருக்கு. அது முழுமையாக இந்த பந்தியை வாசிக்கிற போதுதான் வழங்கும். இந்த இடத்துல வச்சு ஒரு முடிவுக்கும் வரையலாம். அரசாங்கம் கடுமையான மட்டுப்பாடுகளை எதிர்கொண்டதென்றா அப்போ ஓரளவுக்கு பொருளியல் விளங்கினாக்களுக்கு விளங்கும். அப்போ காசு இல்லை போல கிடக்கு. எரிபொருளுக்கான உள்நாட்டு கேள்வியினை பூர்த்தி செய்வதில் எரிபொருளுக்கு உள்நாட்டில் ஒரு டிமாண்ட் இருக்கும் தானே, மக்கள் எரிபொருளுக்கு தேவை இருக்கும் தானே. அப்போ எரிபொருளுக்கான தேவை, உள்நாட்டு கேள்வி என்பது எரிபொருளுக்கான தேவை. நாட்டில் எரிபொருளுக்கான தேவையை பூர்த்தி செய்வதில் அரசாங்கம் கடுமையான மட்டுப்பாடுகளை எதிர்கொண்டது. ஆகவே திரவத்தன்மை மிக குறைவாக இருந்திருக்கு என்ற முடிவுக்கு நாங்கள் போகணும். ஆண்டு காலப்பகுதியில், அதாவது 2022 ஆண்டு காலப்பகுதியில் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் எரிபொருள் கொள்வனவு நடைமுறையானது உள்நாட்டு வெளிநாட்டு செலாவணி சந்தையில் காணப்பட்ட குறைந்த அளவிலான திரவத்தன்மையுடன் இணைந்து அதன் மோசமடைந்த நிதியியல் நிலைமை காரணமாக கடுமையாக சவாலுக்கு உட்பட்டதுடன் அதன் மூலம் நாட்டில் எரிபொருள் நெருக்கடி ஒன்றினை தோற்றுவித்தமையானது கடுமையான சமூக அமைதியின்மை ஒன்றுக்கு வழிவகுத்தது. இதுல சொல்லப்படுகிற இந்த பகுதி இந்த அளவோடு இங்க ஒரு வரிசை முறையான நிகழ்வு ஒன்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த பகுதியில ஒரு வரிசை முறையான நிகழ்வு ஒன்று நிகழ்ந்தது சொல்லப்பட்டிருக்கு. எனக்கு அந்த வரிசை முறையாக நிகழ்ந்த நிகழ்வு என்ன என்று விளங்கப்படுத்தேன். சரி, சொல்லுங்க. பிள்ளையாக விட சொல்லிட்டோமே என்று சொல்லி ஒருபோதும் நீங்கள் அப்படி யோசிக்க தேவையில்லையா? இதெல்லாம் தெரிஞ்சாக்கள் இங்கே ஒரு தரம் பெற மாட்டினோம். எல்லாம் தெரிஞ்சாக்கள் இவ்வளவு வகுப்படுத்த கொண்டிருக்கணும். வேறு இடங்கள்ல கிரகித்தல் சேலம் நடத்தி கொண்டிருக்கணும். அப்போ நீங்கள் அதை பற்றி யோசிக்க தேவையில்லை. நான் முதல் சொன்ன விட கொஞ்சம் பிழைச்சி போயிட்டேன், நாம கொஞ்சம் பேசாம இருப்போமா அப்படி எல்லாம் நினைக்க வேண்டாம். சரியா? சரி, கதைக்கு சார். வெளிநாட்டு செலாவணி சந்தையில் காணப்பட்ட குறைந்த அளவான திரவத்தன்மையூடாக அதோட இணைஞ்சி இரண்டாவது மோசமடைந்த ஒரு நிதி நிலைமை உருவாகுது. எங்க வரீங்க திருப்பி சொல்லுங்க. வெளிநாட்டு செலாவணி சந்தை காணப்பட்ட குறைந்த அளவிலான திரவத்தன்மையோட சேர்த்து மோசமான நிதியியல் நிலைமை காரணமாக. சரி, அது என்ன மோசமான நிதியியல் நிலைமை என்ற யாருடைய மோசமான நிதியியல் நிலைமை? அதாவது இந்த இவங்களோட பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் நிதியியல் நிலைமை அது என்னது கருத்து? அவங்களோட நிதியியல் நிலைமை என்ன சார், என்ன சொல்றது, அவங்களோட காசு இல்லைன்னு சொல்லலாம். அவங்கள்ட்ட காசு இல்லை, கிடையாது. காசு இல்லை, நட்டமா? காசு இல்லை, நட்டம். காசு இல்லை, அதை விட நட்டம். சரி, அப்போ இங்க முதலாவது நடக்குது என்னென்றால் செலாவணி சந்தையில் காணப்பட்ட குறைந்த அளவிலான திரவத்தன்மை. உள்நாட்டு வெளிநாட்டு செலாவணி சந்தை என்றால் அரசாங்கத்துக்கு உள்நாட்டிலையும் வெளிநாட்டிலையும் காசு வச்சிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அந்த உள்நாட்டிலையும் வெளிநாட்டிலையும் அரசாங்கத்திட்ட போதுமான காசு இல்லை. அதை விட பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தினுடைய நிதி இல்லாத தன்மை. அப்போ பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்திட்டையும் காசு இல்லை, அரசாங்கத்திட்டையும் காசு இல்லை. சரிதானே? நிலைமை காரணமாக என்ன நிகழுது? அவங்களுக்கு ஒரு பாரிய சவால் ஒன்று ஏற்படுது. இல்ல, எதுக்கு சவால் வருதுன்னு சொல்லுவோம்? எரிபொருளை வாங்குறதுக்கு ஒரு சவால் ஒன்று. எரிபொருள் கொள்வனவு நடைமுறை சவாலுக்கு உட்படுது. அப்ப முதலாவது விடயமாக நாங்கள் சொல்லணும், உள்நாட்டு வெளிநாட்டு செலாவணி சந்தையில் குறைந்த திரவத்தன்மை அல்லது வெளிநாட்டு செலாவணி சந்தையின் குறைந்த திரவத்தன்மை, பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் மோசமான நிதியியல் நிலைமை, இது ரெண்டும் ஒரே விடயம். உள்நாட்டு வெளிநாட்டு செலாவணி சந்தையில் குறைந்த திரவத்தன்மை என்ற நாங்கள் செலாவணி சந்தையின் குறைந்த திரவத்தன்மை மற்றும் பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் மோசமான நிதியியல் நிலைமை, இவற்றை ஒரு காரணியாக, அப்படி ஒரு கூட்டு காரணியாக எடுத்து வைத்துக் கொண்டால் அடுத்ததாக நிகழப்போகிறது இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் எரிபொருள் கொள்வனவு நடைமுறை சவாலுக்கு உட்படுதல். இரண்டாவது, அது அடுத்தது அதன் மூலமா சார் ஒரு சமூக அமைதியின்மை ஒன்றுக்கு அது வழிவகை. இல்ல அவசரப்பட்டுச்சு.
ஆஹ், அதன் மூலமாக நெருக்கடி ஒன்று வருது சார். எரிபொருள் நெருக்கடி தோற்றுவிக்கப்படுதல். எஸ். எரிபொருள் நெருக்கடி தோற்றுவிக்கப்படுதல். மூன்றாவது ம் ம். எரிபொருள் நெருக்கடி தோற்றுவிக்கப்படுதல்ல இருந்து ஒரு அம்புக்குறி போட்டால் சமூக அமைதியின்மை ஒன்று வரும். சமூக அமைதியின்மை தோற்றம் பெறுதல். சரியா? முதலாவது ஒரு கூட்டு காரணி இருக்குது, அதன் வழியாக இரண்டாவதாக ஒரு பிரச்சனை ஒன்று நிகழுது, ஒரு நிலைமை ஒன்று தோன்றுகிறது, அதில இருந்து மூன்றாவதாக ஒரு நிலைமை தோன்றுகிறது, அதில இருந்து ஒரு நிகழ்வு தோன்றும். முதலாவது என்ன சொன்னீங்க? முதலாவது செலாவணியுடைய செலாவணி திரவத்தன்மை சந்தையின் குறைந்த திரவத்தன்மை, பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் மோசமான நிதியியல் நிலைமை. எஸ். அடுத்தது என்ன சொல்றீங்க? அதன் மூலமா சார் ஒரு அந்த எரிபொருள் நிதி கொள்வனவு பிரச்சனை நடைமுறை சவாலுக்கு உட்படுது. எஸ். எரிபொருள் கொள்வனவு நடைமுறை சவாலுக்கு உட்படுது. உட்படுறது. அடுத்தது எரிபொருள் நெருக்கடி ஒன்று தோற்றுவிக்கிறது. எரிபொருள் நெருக்கடி தோன்றுதல். இறுதியாக சமூக அமைதியின்மை ஒன்று வருது. கடுமையான சமூக அமைதியின்மை. அங்க கடுமையான என்கிற வார்த்தை அடைமொழியாக இருப்பதால நாங்கள் அதை தவிர்க்கிறோம். ஆனால் அதனுடைய வலிமையை சொல்வதற்கு அதை பயன்படுத்துவதும் சிறந்தது. கடுமையான இப்ப நாங்கள் சுருக்கம் எழுதல் தானே, அப்போ அந்த வலிமை வருகிற விதமாக எழுதலாம். கடுமையான சமூக அமைதியின்மைக்கு வழிவகுத்தது. இந்த வினாத்தாளை வாசிக்கிற போது இவ்வளவு விடயத்தை நான் புரிந்து கொண்டேன் என்று சொல்லி யாரையும் மகிழ்ச்சி அடைந்தால் உங்களை நீங்களே கை கொடுத்து பாராட்டி கொள்ளலாம். கிரேட் பர்சன் டாப்பா, தேங்க்யூ, கங்க்ராச்சுலேஷன் இதெல்லாம் உங்களுக்கு நீங்களே சொல்லிக் கொள்ளலாம். மக்கி ஓ பண்ணிட்டு சொல்றோம். சரியா? அடுத்தது பாருங்க, இந்த பகுதியிலிருந்து வாசிக்க போகிறேன். அமைதியின்மை ஒன்றுக்கு வழிவகுத்தது என்பது அவ்வளவும் பார்த்துட்டு, ஒழுங்குமுறையற்ற எரிபொருள் விநியோகம் மற்றும் எரிபொருள் கிடைப்பனவின் நிச்சயமற்ற தன்மையினால் தூண்டப்பட்டு மக்கள் கையிருப்புகளை அதிக அளவில் பதுக்கியமை மற்றும் எரிபொருள் நிரப்புவதற்கான நீண்ட வரிசைகள் என்பவற்றுக்கு மத்தியில் பொருளாதார நடவடிக்கைகளின் தடங்களற்ற தன்மையினை நிச்சயப்படுத்தும் பொருட்டு எரிபொருள் இறக்குமதிகளின் இன்றியமையாமையினை கருத்தில் கொண்டு மத்திய வங்கி இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்துக்கு தேவையான வெளிநாட்டு செலாவணி திரவத்தன்மையினை வழங்குவதன் மூலம் காலந்தவராத எரிபொருள் கொள்வனவுக்கு தொடர்ந்து வசதி அளித்தது. இந்த பந்தியை இந்த துண்டை வச்சு கொண்டு பாருங்க, ஒரு பெட்டியை அவங்க கொண்டு முற்றுமொழி போடுறாரு 2 பேருக்கு. சரியா? சாதாரணமாகவே எங்களுக்கு சின்ன சின்ன வரியாவே எழுதினாலே இல்லைங்க, இஞ்ச கொண்டு போய் போட்டு வச்சிருக்கேன். இதில் தான் முற்றும் புள்ளி. ஒழுங்குமுறையற்ற என்று தொடங்கி வசதி அளித்தது என்று முடியுது. சரியா? 3, 6, 8, 9 வரை கிட்டத்தட்ட 2, 4, 6, 7, 8 வரை 8 லைன்ல ஒரு வசனம் இருக்கு. சரி, இருந்தாலும் பரவாயில்ல, வாசிச்சு பார்ப்போம். ஒழுங்குமுறையற்ற எரிபொருள் விநியோகம் மற்றும் எரிபொருள் கிடைப்பனவின் நிச்சயமற்ற தன்மையால் மக்கள் கையிருப்புகளை அதிக அளவில் பதுக்கியமை மற்றும் எரிபொருள் நிரப்புவதற்கான நீண்ட வரிசைகள் என்பவற்றுக்கு மத்தியில் பொருளாதார நடவடிக்கைகளின் தடங்களற்ற தன்மையினை நிச்சயப்படுத்தும் பொருட்டு எரிபொருள் இறக்குமதிகளின் இன்றியமையாமையினை கருத்தில் கொண்டு மத்திய வங்கி இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்துக்கு தேவையான வெளிநாட்டு செலாவணி திரவத்தன்மையினை வழங்குவதன் மூலம் காலந்தவராத எரிபொருள் கொள்வனவுக்கு தொடர்ந்து வசதி அளித்தது. மேலே சொல்லப்பட்டிருக்குது அவர்களுடைய எரிபொருள் கொள்வனவினுடைய நடைமுறை கடுமையான சவாலுக்கு உட்பட்டது என்று சொல்லப்பட்டு, ஏன எரிபொருள் கொள்வனவு நடைமுறை கடுமையான சவாலுக்கு உட்பட்டது, அதால அமைதியின்மை ஒன்று தோன்றியது என்று சொல்லி இருக்கிறேன். ஆனால் இந்த சவாலுக்கு உட்பட்டமைக்கான காரணம் பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தினுடைய எரிபொருள் இறக்குமதி சவாலுக்கு உட்பட்டமைக்கான காரணம் அல்லது எரிபொருள் நெருக்கடி ஒன்று தோன்றியமைக்கான காரணம் உரிய காலத்தில் பெட்ரோலியம் இறக்குமதி செய்யப்படாமை என்று சொல்லப்பட்டால் அந்த கூற்றினுடைய மதிப்பீடு என்ன உங்களுக்கு? எரிபொருள் நெருக்கடி தோன்றியமைக்கு உரிய காலத்தில் பெட்ரோலியம் இறக்குமதி செய்யப்படாமை காரணமாக அமைந்தது என்று சொல்லப்பட்டால் அந்த கூற்றை எப்படி நீங்கள் மதிப்பிடுவீங்க? இல்லை. ஏன் இல்லை என்று சொல்றீங்க? அகிலகுமார்கிட்ட கேட்போம், சொல்லுங்க. ஓம் சார், அது என்னண்டா சார், அவர் இறக்குமதி என்ன சொல்லினா சார்,
பொருளாதார நிலைமை காரணமா தானே சார், நிதியியல் காரணமா தானே சார் பிரச்சனை என்று சொல்லப்படுது சார். ஓ, இப்ப நான் சொல்றது எரிபொருள் நெருக்கடி தோற்றம் பெற்றதற்கு, எரிபொருள் நெருக்கடி நிலைமை தோற்றம் பெற்றதற்கு உரிய அளவிலான பெட்ரோலியம் இறக்குமதி செய்யப்படாமை காரணம் என்று சொல்லப்பட்டால் அதை ஏற்றுக்கொள்வீர்கள்? செஞ்ச பணம் இருந்தாலும் சார் நாங்க இறக்குமதி செய்திருப்போம் தானே சார். ஆனா அதுல சொல்லப்பட்ட சண்டை எரிபொருள் அந்த நிதியியல் மோசம் காரணமா தானே சார் பிரச்சனை வந்திருக்கு சார். இருந்தது இல்ல, நான் கேட்கிறது போதுமான எரிபொருள் இறக்குமதி செய்யப்படாமை எரிபொருள் நெருக்கடியை தோற்றுவித்தது என்று சொல்லப்பட்டால் ஏற்றுக்கொள்? இல்ல சார், இல்ல, ஏற்றுக்கொள்ள இல்லை. இல்ல. அப்போ சசிராணி சொல்லுங்க. சசிராகினி, சாரி பேரை தவறுதலாக வச்சிருக்கிறேன், சொல்லுங்க. சஜிதா கதைங்க நீங்க. சார் காரணம் இல்ல, அந்த இறக்குமதி காரணம் இல்லை. என்னன்னு சொன்னா கையிருப்புல இருந்த நேரமும் மக்கள் என்ன செய்யறாங்க, அதுல நிச்சயமற்ற தன்மையால பதுக்குறாங்க. நீண்ட வரிசை என்ற காரணத்தாலையும் அங்க எரிபொருளுக்குரிய தட்டுப்பாடான நிலைமை ஏற்படுது. சரி சரி. முகமது எம்ஏ கதைங்க. சரி, ஓகே. ஷான் நீங்க கதைங்க. சார் இதுல அந்த விநியோகத்துக்கு இந்த சேர்க்கை இப்ப நாங்க எங்கட இதுல சொல்றோம்னு சொன்னா செயற்கையா ஒரு தட்டுப்பாடு ஏற்படுத்தப்பட்டது. செயற்கையான ஒரு தட்டுப்பாடு தான் உண்டாயிரும். அது சார் அந்த ஒன்று எரிபொருள் பதுக்குறது, மற்றது நீண்ட வரிசையில் நின்றது சரி. இதுல மேல சொல்லப்பட்டது அவருடைய விட சரி. மேல சொல்லப்பட்டது எரிபொருள் நெருக்கடி ஒன்று அல்லது எரிபொருளை இறக்குமதி செய்வதற்கு பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்துக்கு ஒரு சகி கதைங்க, கையை தூக்குறாரு கதை அவர்கிட்ட கேட்டுக்கு வரும். சொல்லுங்க. சார் நீங்க சொன்ன அந்த கூட்டு நான் ஏற்றுக்கொள்றேன் சார். ஏன்னா மக்கள் பதுக்கி இருக்காங்க. ஆனா ஏன் பதுக்கிருக்காங்க, அதை போட்டிருக்கு எரிபொருள் கிடைப்பு நிச்சயற்ற தன்மையால் தூண்டப்பட்டுதான் அவங்க பதுக்கி இருக்காங்க. அதுக்கு என்ன காரணம்டா, எரிபொருள் போதுமானதுக்கு இல்ல, போதுமா இல்லைன்னு சொல்லப்போனா நிச்சயமா இல்ல. இந்த கூட்டு தொடர்பாக இந்த உரைப்பகுதிக்குள்ள இருக்கு ஹில்மி கதைங்க உங்கள்ட்ட எங்க எடுத்து போகும் சார். இப்ப பதுக்குறதுக்கு முதல்ல நாங்க வாங்கணுமா சார்? வாங்குறதுக்கு எங்களுக்கு நிதி பிரச்சனை இருக்கு, எப்படி பதுக்குறது? இங்க முதல் பிரச்சனை போதிய அளவில் முதல் பிரச்சனை, அதாவது உரிய காலப்பகுதியில பெட்ரோலியம் கிடைக்காம தான் அதுக்கு காரணம்னு சொல்றீங்க. பெட்ரோலியம் பெற்றுக்கொள்ள முடியாம இருந்ததான் காரணம். அதுக்கு என்ன காரணம் சார்? எங்கள்கிட்ட நிதி இல்ல, நிதி இல்லாததுல பெட்ரோலியத்தை பெற்றுக்கொள்ள முடியல. சரி, பாப்போம். மேல சொல்லப்பட்டது உங்களுக்கு விளங்குதான். நாங்கள் ஒரு தொடர்ச்சியாக ஒரு நிகழ்வு ஒன்று நிகழ்ந்திருக்கிறது என்று சொல்லி, அதாவது முதல் கையில காசு இல்லை, பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்திலையும் காசு இல்லை. இதனால அந்த எரிபொருள் பெறுகின்ற நடைமுறை சவாலுக்கு உட்படுது. அப்படி சவாலுக்கு உட்படுவதன் காரணமாக எரிபொருள் நெருக்கடி ஒன்று தோற்றுவிக்கப்படுகிறது. அது கடுமையான சமூக அமைதியின்மைக்கு வழிவகுக்குது. கடுமையான சமூக அமைதியின்மைக்கு வழிவகுக்குது. சரிதானே? இதுக்கு பிறகு ஒழுங்குமுறை இல்லாத எரிபொருள் விநியோகம். ஒழுங்குமுறை இல்லாத எரிபொருள் விநியோகம் எரிபொருள் கிடைப்பனவின் நிச்சயமற்ற தன்மையால் தூண்டப்பட்டு, அப்போ ஒழுங்குமுறையற்ற எரிபொருள் விநியோகமும் எரிபொருள் கிடைப்பனவின் நிச்சயமில்லாத தன்மை. பெட்ரோலியத்தை ஒழுங்குமுறையாக கொடுக்குறாங்களும் இல்லை, அதே போல எரிபொருள் கிடைப்பது நம்பவும் இயலாது என்ற அடிப்படையில தூண்டப்பட்டு மக்கள் கையிருப்புகளை அதிக அளவில் பதுக்கிய மற்றும் எரிபொருள் நிரப்புவதற்கான நீண்ட வரிசை. இப்ப மக்கள் பெட்ரோலிய கையிருப்புகளை அதிகமாக பதுக்கியமையும் எரிபொருளுக்கான நீண்ட வரிசையையும் தோற்றுவித்தவையவை நிச்சயமற்ற தன்மை சார். விநியோக குறைபாடுகளும் கிடைப்பனவின் நிச்சயமற்ற தன்மை. எரிபொருளினுடைய விநியோக குறைபாடு, அது கிடைக்கிறதுக்கு உறுதியற்ற தன்மை. கட்டாயம் கிடைக்கும்னு சொல்லலாது, வந்தாலும் அவங்க ஒரு ஒழுங்குமுறையா கொடுக்குறாங்க இல்லை. அப்ப இதால சனம் என்ன செய்யுது, வரிசை நிறைய பதுக்கி வைக்கிறான். என்ன மற்றது நீண்ட வரிசையில நிற்க வேண்டி இருக்கு. நீண்ட வரிசையில நின்று வாங்கி கொண்டே பதுக்கி வைக்கலாம். இப்படி எல்லாம் இருக்குதானே? அப்போ ஆனால் ஒருபடியும் சொல்லி இருக்குது, தடங்களற்ற பொருளாதார
பொருளாதார நடவடிக்கைகளின் தடங்களற்ற தன்மை இவற்றுக்கு மத்தியில் இது நிகழ்ந்து கொண்டிருந்த அந்த காலப்பகுதியிலேயே அதாவது ஒழுங்குமுறையற்ற விநியோகம் மற்றும் எரிபொருள் கிடைப்பளவு தொடர்பில் நம்பிக்கையினம் காரணமாக மக்கள் வரிசையில் நின்று அதிகமாக பெட்ரோலியத்தை வாங்கி பதுக்கின இந்த காலப்பகுதியிலேயே பொருளாதார நடவடிக்கைகளினுடைய தடங்கள் இல்லாத தன்மையை நிச்சயப்படுத்துவதற்காக எரிபொருள் இறக்குமதிகளின் இன்றியமையாமையினை கருத்தில் கொண்டு மத்திய வங்கி இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்துக்கு தேவையான வெளிநாட்டு செலாவணி திரவத்தன்மையினை வழங்குவதன் மூலம் காலந்தவராத எரிபொருள் கொள்வனவுக்கு தொடர்ந்து வசதி அளித்தது. இங்கு ஏற்கனவே நீங்கள் பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தொடர்பாக சொல்லப்பட்ட 2 விதமான நெருக்கடி இருக்கு. என்ன 2 விதமான நெருக்கடி பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தில் சொல்லப்பட்டது? பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தொடர்பாக அதற்கு 2 விதமான நெருக்கடிகள் இருப்பதாக ஒரு ஆசிரியர் சொன்னவர். என்ன சொன்னவர்? ஒன்று செலாவணி திரவத்தன்மை பிரச்சனை, 2வது நிதியியல் பிரச்சனை, நிதி நிலைமை பிரச்சனை. செலாவணி திரவத்தன்மை பிரச்சனை வெளிநாட்டு காசு கையில இல்லை, உள்நாட்டு காசு இருந்தாலும் டொலராக மாத்துறதுக்கு வசதி இல்லை. இப்ப மத்திய வங்கி ஒரு பிரச்சனையை தீர்த்து கொடுத்துருக்கு. உரிய காலத்துல பெட்ரோலியத்தை எடுத்துக்கொண்டு இப்படியான நாட்டில் இப்படி ஒரு பெரிய நெருக்கடியான நிலைமை இருந்த சேம் டைம்ல பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்துக்கு மத்திய வங்கி ஒரு பிரச்சனையை தீர்த்து கொடுத்துருக்கு. என்ன பிரச்சனையை தீர்த்தது? செலாவணிக்கு பங்களிப்பு செய்தது. அந்நிய செலாவணி திரவத்தன்மை இன்மை என்கிற பிரச்சனை, உள்நாட்டு வெளிநாட்டு செலாவணி சந்தையில் திரவத்தன்மை பிரச்சனை இருந்தது என்பதை கருத்துல கொண்டு இப்போது மத்திய வங்கி தன்னிட்ட இந்த வெளிநாட்டு டாலரை கொடுத்தது பெட்ரோலியம் கார்பரேஷனுக்கு. என்ன இருந்தாலும் நீங்கள் உரிய காலத்துக்கு பெட்ரோலை இறக்குங்கோ என்று சொல்லு. என்னதான் இருந்தாலும் நீங்கள் உரிய நேரத்துல பெட்ரோலை இறக்குங்கோ, இந்தாங்க காசை கொண்டு போங்கன்னு சொல்லி கொடுத்தது. சரிதானே? மத்திய வங்கி கொடுக்குறேன்றது, மத்திய வங்கி என்பது அரசின் வங்கி, அரசாங்கத்தின் சார்பாக செயற்படுகிற குடுக்கல் வாங்கல் அளவர் தான். கிட்டத்தட்ட அரசாங்கத்தின் கணக்கு பிள்ளை. சரிதானே? திரைசேரி காசுகளை வச்சிருக்கோம். திரைசேரி காசை கொண்டு மத்திய வங்கியில போட்டு வைக்கும். தான் வச்சிருக்கிறீங்க மத்திய வங்கியில டிபாசிட் பண்ணி வைக்கும். அப்ப அரசின் வங்கி அது பின்னால இதுல சொல்லப்படுகிற ஒரு பகுதி அது எவ்வாறு அது நிகழ்ந்தது என்பது தொடர்பாக அந்த நிதி அளித்தது என்று சொல்லியிருக்கிறாங்களா, காலந்தவராத எரிபொருள் கொள்வனவுக்கு தொடர்ந்து வசதி அளித்தது. சரிதானே? மேலும் இலங்கை அரசாங்கம் மத்திய வங்கி திரவத்தன்மைக்கு வசதி அளித்தது என்றால் டாலர் கிடைப்பனவுக்கு வசதி செய்தது. அது மட்டும் இல்லை, அரசாங்கம் காசு கொடுத்தது. எப்படி கொடுத்தது? இந்திய இறக்குமதி ஏற்றுமதி வங்கி $500 மில்லியன். அதே போல இந்திய அரச வங்கியிடமிருந்து பெற்ற 1000 மில்லியன்ல 200 மில்லியனும், அப்ப கிட்டத்தட்ட $700 மில்லியன் அரசாங்கமும் கொடுத்துருச்சு பெட்ரோலிய இறக்குமதி. இப்ப இவ்வளவு மூலமாக இந்த மத்திய வங்கியும் அரசாங்கம் இந்த எந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு முயற்சி செய்திருக்கணும்? செலாவணி திரவத்தன்மைங்கிற பிரச்சனையை தீர்ப்பதற்கு முயற்சி செய்திருக்கிறார்கள். இப்போ பெட்ரோலிய கார்பரேஷனுக்கு இன்னும் ஒரு பிரச்சனை பெண்டிங்ல இருக்கு. பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்துக்கு இன்னும் ஒரு பிரச்சனை பெண்டிங்ல இருக்கு. என்ன அது? நிதி நிலைமை பிரச்சனை. எரிபொருள் பிரச்சனை. எரிபொருள் பிரச்சனையை தோற்றுவித்த 2 காரணிகள்ல தான் ஒன்று செலாவணி திரவத்தன்மை பிரச்சனை இருந்தது. 2வது ஒரு பிரச்சனை இருந்தது அவைக்கு நிதியியல் நிலைமை பிரச்சனை. சார், நிதியியல் நிலைமை மோசமாக இருந்த என்றால் சுருக்கம் அது நட்டத்தில் இயங்கியது. சரிதானே? நிதியியல் நிலைமை உறுதியாக இல்லை என்றால் நீங்க விளங்கிக் கொள்ளணும் அந்த நிறுவனம் நட்டத்தில் இயங்குறதை தான் சொல்லுவேன். அப்போ அடுத்ததா பாருங்க, இதே வேளை 2022 மேயில் பெட்ரோலிய உற்பத்திகளுக்கான விலையிடல் சூத்திரம் ஒன்றின் நடைமுறைப்படுத்தலுக்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்ததுடன் அதற்கிணங்க பொருத்தமான செலவை பிரதிபலிக்கக்கூடிய விலையிடல் சூத்திரம் ஒன்றினை வகுப்பதற்கான குழு ஒன்று நியமிக்கப்பட்டது. அப்ப இவ்வளவு காலம் பெட்ரோலிய கார்பரேஷன் எப்படி இயங்கி இருக்குது? நட்டத்தில் இயங்கி சார். செலவு கூட விற்கிறது குறைய. அப்ப 2வது பிரச்சனையை தீர்ப்பதற்கு ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட்டது. சரிதானே? இதனுடைய தொடர்ச்சியாக எங்களுடைய சாதாரண பொது அறிவை பயன்படுத்தி நான் சும்மா கதைக்கிறேன் உங்களோட. இந்த காலப்பகுதியில பெட்ரோலியம் போதுமான அளவுக்கு வந்துட்டுது. ஆனால் பெட்ரோலியம் வந்த உடனே கொஞ்சம் பேர் அதை வேண்டி கொண்டு போய் வச்சிருவாங்க.
அப்போ பெட்ரோலின் ஒரு முறையற்ற பகிர்வு இருந்தது. ரெண்டாவது கிடைக்கும் என்ற நம்பிக்கை இல்லை, நீண்ட வரிசை குழப்பம் இருந்தது. இந்த எல்லா பிரச்சனையும் தீர்த்த ஒரு முறைமை ஒன்று அறிமுகமானது இந்த காலப்பகுதியில். யாருக்கு ஞாபகம் இருக்கோ? QR. ஆமாம் சார், அந்த QR உண்டு. சரிதானே? QR கோட் முறை ஒன்று வந்ததோட வருகிற அளவு பெட்ரோல்லாம் வந்தது. ஆனால் எல்லாருக்கும் பெட்ரோல் கிடைச்சு. உண்மையிலே அதில் அப்போது இருந்த அமைச்சர், அவருக்கு நாங்கள், இப்போ நான் இதில் ரெக்கார்டிங்கில் சொல்லுகிறேன், அரசியல் சார்பாக நினைச்சு கொள்ளாதீங்க, காஞ்சன வீரசேகரவா, காஞ்சன வீரசேகரவா, காஞ்சன வீரசேகர கொஞ்சம் இளைஞர் தான். அவருக்கு சாரி காஞ்சன வீரசிங்க காஞ்சன விஜயசேகர். சரி, என்னமோ இப்ப இந்த காஞ்சன் அவர் தான் ஆளா? நீங்க பிறகு அவருடைய பெயரை சரிப்படுத்திக் கொள்ளுங்க. அவருடைய தனிப்பட்ட திறமையா அல்லது அவருடைய அணியின் திறமையா என்னமோ தெரியல, வேறு விதமாக இங்க உள்ளூர்ல பல நடவடிக்கைகள் எடுத்தார்கள். கச்சேரி எல்லாம் காட்டடிச்சாங்க, டிஎஸ்ஓஸ் எல்லாம் காட்டடிச்சாங்க, கயிறு கட்டி வேறு செய்ய விட்டாங்க, டோக்கன் கொடுத்தாங்க, எல்லாம் செய்தார்கள். எதுவும் செய்ய முடியல. மற்றது மிகப்பெரிய ஒரு வலிமையான சக்திகள் தொழிற்பட்டது. அரசாங்க உத்தியோகத்தர்கள் அவமானப்படுத்தப்பட்டார்கள். வரிசையில் நிற்கிற அரசாங்க உத்தியோகத்தர்களை தாக்குறது, இந்த மாதிரியாக பல்வேறு பிரச்சனை. அப்போ அரசாங்க ஊழியர் பெட்ரோல், சுகாதார பகுதிக்கான பெட்ரோல் என்று பல்வேறு விதமான பெட்ரோல்கள் இருந்தது அந்த நேரம். சுகாதார பெட்ரோல், அரசாங்க உத்தியோகத்தர் பெட்ரோல் என்று சொல்லி எல்லாம் இருந்தது. எல்லாவற்றையும் முடிவுக்கு கொண்டு வந்தது இதுக்கு பின்னுக்கு இருக்கக்கூடிய ஒரு நிலைமை. சரிதான். இப்போ இந்த பகுதியை இப்படி இவ்வளவு தூரம் தெளிவாக புரிந்து கொள்ள முடிந்ததான்னு உங்களை நீங்கள் மதிப்பிட்டுக் கொள்ளுங்க. எவ்வளவு எளிமையான பகுதி, எவ்வளவு கடினமாக உங்களால் புரிந்து கொள்ளப்பட்டது என்கிறதை விளங்கிக் கொள்ளுங்க. முன்னப்பொழுதும் இல்லாத வெளிநாட்டு செலாவணி தன்மை என்பதை ஆரம்பத்தில் புரிந்து கொள்ள முடியாவிட்டாலும் எரிபொருளுக்கு மட்டுப்பாடு இருந்தது என்றதை முதல் அந்த வார்த்தை விளங்க வேணும். வெளிநாட்டு செலாவணி திரவத்தன்மை என்பது வெளிநாட்டு காசு கையில் இருக்கிற அளவு. திரவத்தன்மைன்னா கையில் உள்ள காசு, கையில காசு, அவ்வளவுதான். எரிபொருளுக்கான உள்நாட்டு தேவையை பூர்த்தி செய்யாம அரசாங்கம் திணறுகிறது. இங்க அரசாங்கம் வேண்டாம், பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் எல்லாம் ஒன்றுதான். சரிதானே? அரசாங்கத்தின் நிறுவனம் தான். அரசாங்கம் கடுமையான மட்டுப்பாடுகளை எதிர்கொண்டது. அது அழகா சொல்லியிருந்தாங்க, எப்படி படிமுறையாக அது நிகழ்ந்தது என்று சொல்லி அந்த அறிக்கையில அதை புரிந்து கொண்டோமான்றதை பார்க்கலாம். வெளிநாட்டு செலாவணி திரவத்தன்மை குறைவாக இருந்தது. அதே போல பெட்ரோலிய கோர்பரேஷன் நட்டத்தில் இயங்கியது. இந்த ரெண்டும் சேர்ந்து பெட்ரோலியம் வாங்குற கொள்வனவு நடைமுறை ஒரு பெரிய சேலஞ்ச், கடுமையான சவாலுக்கு உட்பட்டது. கடுமையான சவால், ஒரு பெரிய சேலஞ்ச். என்ன? எரிபொருள் நெருக்கடி ஒன்று தோற்றுவிக்கிறது, கடுமையான சமூக அமைதி ஒன்று ஏற்பட்டது. இதுதான் அங்கே பிரதானமான விடயம். அந்த காலப்பகுதியில் இருந்த சிச்சுவேஷனை திரும்ப விளங்கப்படுத்துகிறார். இப்போ இந்த நேரத்தில் மக்கள் எப்படி இயங்கிக் கொள்கிறார்கள்டா, முதல் சூழல் எப்படி இருக்குதுண்டா, ஒழுங்குமுறை இல்லாத விநியோகம், கிடைக்குமா கிடைக்காதான்ற நம்பிக்கை, இது சூழ்நிலை. இந்த சூழ்நிலையில மக்களினுடைய நடத்தை எப்படி இருக்கு? பதுக்குகிறார்கள், வரிசையில் நின்று காய்கிறார்கள். இந்த டைம்ல மத்திய வங்கி என்ன செய்து பெட்ரோலியம் கார்பரேஷனுக்கு டாலரை கொடுக்கும். இப்போ இறக்குறதுக்கு டாலர் இல்லை என்று வந்து பெட்ரோலியம் கொண்டு வந்த கப்பல் எல்லாம் துறைமுகத்தில் காத்திருக்கிற சூழல் எல்லாம் இருந்து. அப்போ அந்த நேரம் மத்திய வங்கி என்னட்டு இருந்த காசை வலிச்சு துறைச்சு கொடுக்குது. இந்த அப்படி பெட்ரோல் இறக்க அரசாங்கமும் இந்தியாவிட்ட கடன் வாங்கி 700 மில்லியன் கொடுக்குது. இது திரவத்தன்மை பிரச்சனையை தீர்ப்பதற்கு. இரண்டாவது, இதுல மோசமான நிதியியல் முறைமையை தீர்ப்பதற்கு ஒரு வழிமுறை ஒன்று சொல்லப்பட்டிருக்குது. விலையிடல் சூத்திரம் ஒன்று உருவாக்கப்பட்டது. அதாவது ஏற்படுகிற செலவை ஈடு செய்யக்கூடிய மாதிரி, செலவை பிரதிபலிக்கக்கூடிய விலை சூத்திரம், போமுலை. சரிதானே? ஒரு விலையிடம் ஒரு வாய்ப்பாடு ஒன்று, விலையிடுவதற்கான வாய்ப்பாடு ஒன்று வகுப்பதற்கு குழு ஒன்று நியமிக்கப்பட்டது. பின்னர் அது வகுக்கப்பட்டது. திடீரென மண்ணெண்ணெயினுடைய விலை அதிகரித்தார்கள். இது போன்ற பல விடயங்கள் நடந்தது. நாங்கள் அது ஆர்வம் இருக்கிற பிள்ளைகள் நீங்கள் இதை 2022ஆம் ஆண்டு 2023ஆம் ஆண்டினுடைய பொருளாதார செயலாற்றுகை தொடர்பான அறிக்கை மத்திய வங்கியினுடைய இணையதளத்தில் இருக்கும். ஆர்வமாக வாசிக்கலாம், ஆர்வம் இருக்கிறவர்கள். சரிதானே? அப்படி வாசிக்கிறது நல்லது. என்ன யாரோ கேட்டிருந்தாங்க, திறந்த போட்டி பரீட்சைக்கு தோற்றுவர்கள் திறந்த போட்டி பரீட்சையா மட்டுப்படுத்தப்பட்ட போட்டி பரீட்சையா என்பதெல்லாம் பிரச்சனை இல்லை. வாய்ப்பு இருந்தால் அதை எடுத்து வாசிங்க. இன்னொரு வழிமுறை கேட்டிருந்தாங்க, அது இங்கிலீஷில் தானே இருக்குதுன்னு. நீங்கள் இலங்கை மத்திய வங்கியினுடைய வெப்சைட்டுக்கு cbsl.lk என்று சொல்லி அடிச்சு போங்க. போயிட்டு பாருங்க, அந்த வலது பக்கத்தினுடைய மேல் மூலையிலே சிங்களம், தமிழ், ஆங்கிலம் என்று சொல்லி 3 இடம் இருக்கும். அந்த இடத்துல தமிழை கிளிக் பண்ணு.
அதுக்கு பிறகு வெளியீடுகள் என்று சொல்லி இருக்கும். அந்த வெளியீடுகளில் கொண்டு போய் மவுசை வைங்க, அது வரிசையாக காட்டும். சரிதானே? அதில் பார்த்தா பொருளாதார செயலாற்று அறிக்கைகள் என்று சொல்லி இருக்கு. மீளாய்வு அறிக்கை, பொருளாதார மீளாய்வு அறிக்கைகள் என்று சொல்லி இருக்கும். அந்த மீளாய்வு அறிக்கையை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் 2022, 23, 24 கிடைக்கும். அதை எடுத்து வாசிக்கலாம். 2022 ஆண்டறிக்கையிலே இருக்குது. அதுக்கு பிறகுதான் ஆண்டறிக்கை கிடைக்காம. அப்போ அதை எடுத்து நீங்கள் ஆர்வம் இருந்தால் இந்த பகுதிகளினுடைய தொடர்ச்சியை என்ன நடந்தது நாட்டில் என்று சொல்லி வாசிக்கலாம். இப்படி புரியுதான்றதை பார்க்க வேணும், முக்கியம். சரிதானே? இவ்வளவு முழங்கினா இனி கேள்வி கேட்ட நாம சொல்லிட்டு போகலாம் தானே. இந்த அளவுக்கு மிக தெளிவாக அங்கே 2 பிரச்சனை இருந்தது. எப்படியெல்லாம் கேள்வி கேட்டுக்கோணும். சரி, பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்துக்கு எத்தனை விதமான பிரச்சனை இருந்தது, அது என்ன, நீங்கள் அடையாளம் கண்ட முதலாவது பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கை என்ன, அல்லது தலையிட்டவர்கள் யார்? ஒரு காப்பியை கதைச்சு கொண்டு போய் பாப்பா, தலையிட்டவர்கள் யார், அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு தலையிட்ட தரப்பினர் யார்? பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்துக்கு 2 வகையான பிரச்சனை இருக்குது என்று சொல்லப்பட்டிருக்குது. முதலாவது பிரச்சனை தீர்ப்பதற்கு தலையிட்டவர்கள் யார்? மத்திய வங்கியும் அரசாங்கம் 2 பேரும் தலையிட்டிருக்கிறார். 2வது பிரச்சனை தீர்ப்பதற்கான வழிமுறையாக அமைந்தது எது? செலவை பிரதிபலிக்கக்கூடிய விலையிடல் சூத்திரம். கொஞ்சம் கூட நேரம் போவதனுடைய நானே பதிலையும் சொல்லிட்டு இனி கேள்விக்கு போவோம். 4 கேள்விகளை ஒன்றாக காட்டக்கூடிய இருக்கு. 5வது மிகுதியப்பா. சரி, இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்துக்கு தேவையான வெளிநாட்டு செலாவணி திரவத்தன்மையை வழங்குவதன் மூலம் எத்தகைய இலக்கினை அடைய எதிர்பார்க்கப்பட்டது? இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்துக்கு தேவையான வெளிநாட்டு செலாவணி திரவத்தன்மையினை வழங்குவதன் மூலம் எத்தகைய இலக்கினை அடைய எதிர்பார்க்கப்பட்டது? எரிபொருளை தொடர்ந்து காலந்தவராத எரிபொருள் கொள்ளும் வசதி அளித்தல். காலந்தவராத எரிபொருள் கொள்வனவுக்கு வசதி அளித்தல். எங்க இருந்தது? மத்திய வங்கி இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்துக்கு தேவையான வெளிநாட்டு செலாவணி திரவத்தன்மையை வழங்குவதன் மூலம் காலந்தவராத எரிபொருள் கொள்வனவுக்கு தொடர்ந்து வசதி அளித்தது. சரிதானே? அப்போ கேள்வி என்ன கேட்டிருந்தது? இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்துக்கு தேவையான வெளிநாட்டு செலாவணி திரவத்தன்மையினை வழங்குவதன் மூலம் எத்தகைய இலக்கினை அடைய எதிர்பார்க்கப்பட்டது? வேணுமென்றால் கொஞ்சம் முன்னுக்கு இருந்து காலந்தவராத, அவ்வளவுதான். ஓகே, காலந்தவராத எரிபொருள் கொள்வனவுக்கு தொடர்ந்து காலந்தவராத எரிபொருள் கொள்வனவுக்கு தொடர்ந்து வசதி அளித்தல். இப்படி எழுது. யூட் ஏதோ கேட்க வாரீங்க, இல்ல சொல்ல வாரீங்க? சொல்லுங்க. இல்ல சார். சரி, அடுத்த கேள்வி 2வது 32வது. இதுல 2வது 2022 பெட்ரோலிய இறக்குமதிக்கு தேவையான வெளிநாட்டு செலாவணி திரவத்தன்மையினை ஈடு செய்வதற்கான வழிமுறைகளாக அமைந்தவை. 2022 பெட்ரோலிய இறக்குமதிக்கு தேவையான வெளிநாட்டு செலாவணி திரவத்தன்மையினை ஈடு செய்வதற்கான வழிமுறைகளாக அமைந்தவை எவை? பெற்றுக்கொண்ட குறுங்கால கொடுவுடன் மற்றும் இந்திய அரசு வங்கியிடம் பெற்றுக்கொண்ட கொடுவுடன். நான் இதுக்கு முழுமையான புள்ளி கொடுக்க மாட்டேன். 3வது மத்திய வங்கி நிதி அளிச்சதும் சேர்த்து மத்திய வங்கி நிதி அளிப்பும் சேர்த்து சொல்லப்படும். சரிதானே? மத்திய வங்கியின் நிதி அளிப்பும் சொல்லப்படும். மத்திய வங்கி இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்துக்கு தேவையான வெளிநாட்டு செலாவணி திரவத்தன்மையை வழங்கியமை இந்திய இறக்குமதி வங்கியிடமிருந்து பெற்றுக்கொண்ட அரசாங்கம் இந்திய இறக்குமதி வங்கியிடமிருந்து பெற்றுக்கொண்ட $500 மில்லியன் மற்றும் இந்திய அரச வங்கியிடமிருந்து பெற்றுக்கொண்ட $200 மில்லியன் வழங்கிய 3 இடங்கள் இருக்கு. இந்த 3 இடங்களும் சுட்டிக்காட்டப்பட்டிருந்தால் முழுமையான விடையாக அது இருக்கும். சரியா? ஓம் அகிலன் கேளுங்க. நீங்கள் வெள்ளம் சொன்ன மாதிரி அந்த படம் சார் அந்த எழுதினாங்க இடம் சார். ஏனென்றால் மத்திய வங்கி நிதி அளித்தல், அடுத்தது இந்திய வங்கி 2 வங்கி சொல்லப்பட்டிருக்குது. என்னென்ன வங்கி சொன்னது? இந்திய இறக்குமதி ஏற்றுமதி வங்கியிடமிருந்து $500 மில்லியன், இறக்குமதி ஏற்றுமதி வங்கி பெற்றுக்கொண்ட
இல்லையென்று இது என்னுடையது. அங்க 5 லைன் கொடுக்குறாங்க, நீங்க 2 லைன்ல விட எழுதுறேன்னாலும் 5 லைன்ல விட எழுது, எல்லாருக்கும் ஒரே இடம் கொடுப்பாங்க. இது நான் கொஞ்சம் உங்களுக்கு பிரிண்டிங் செலவை குறைக்கிறதுக்காக செய்தது. 2 லைன் கொடுக்க மாட்டாங்க, கொஞ்சம் கூட கொடுப்பார்கள். ஆனால் அதுக்காக பெரிய கட்டுரை எழுத இல்லாது. இல்ல சொன்னதான் வந்ததோ இடம் காணாம இருந்ததோ இல்ல சொன்ன விட சரி, அதான் விட அதோ. அடுத்தது எரிபொருளுக்கான உள்நாட்டு கேள்வியை பூர்த்தி செய்யும் இயலுமை மற்றும் அந்நிய செலாவணி திரவத்தன்மை என்பவற்றுக்கு இடையில் எவ்வகையான தொடர்பு காணப்படுகிறது? நேர்கணியமான காரிய காரண தொடர்பு. அந்நிய செலாவணி திரவத்தன்மை என்கிற காரணம் பின்னுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அதனால ஏற்படக்கூடிய விளைவான எரிபொருளுக்கான உள்நாட்டு கேள்வியை பூர்த்தி செய்யும் வல்லமை அல்ல இயலுமை காரியம் அது முன்னுக்கு சொல்லப்பட்டிருக்குது. இங்கு அந்நிய செலாவணி திரவத்தன்மை அதிகரித்தால் எரிபொருளுக்கான கேள்வியை பூர்த்தி செய்யும் வல்லமையும் அதிகரிக்கும், குறைந்தால் குறையும். ஆகவே நேர்கணியமான தொடர்பு இருக்குது, காரிய காரண தொடர்பு இருக்கு. சரி, 34, 35 கடுமையான சமூக அமைதியின்மைக்கு வழிவகுத்த அடிப்படையான காரணிகள். ஒழுங்குமுறையற்ற எரிபொருள் விநியோகம், எரிபொருள் கிடைப்பினை நிச்சயமற்ற தன்மை. கடுமையான சமூக அமைதியின்மைக்கு வழிவகுத்த அடிப்படையான காரணிகள். சரியோம்மா, பாப்போமோ? இல்ல சார், அது இல்ல. அடிப்படையான காரணிகள் அங்க இருந்து சொல்லுவோம். ஒரு சங்கிலி தொடர் ஒன்று பார்த்தோம். உள்நாட்டு வெளிநாட்டு செலாவணி காணப்பட்ட மற்றும் பெட்ரோலிய கூட்டு ஆவணத்தின் நிலைமை மோசம். அடிப்படையான காரணி அது விளங்குதா? அடிப்படையான காரணி, அடிப்படை என்பது என்னென்னு விளங்குதா உங்களுக்கு? பேசிக். நான் அதுக்காகத்தான் அந்த பகுதியை உங்கள்கிட்ட கேட்டு விளங்கப்படுத்தினேன். அந்த பகுதியை கேட்டு உங்கள்ட்ட விளங்கப்படுத்தின காரணம் அதுதான். ஒரு கேள்வியில காரணிகள் 2 காரணி இருக்குதானே? செலாவணி சந்தையின் குறைந்த திரவத்தன்மை, பெட்ரோலிய கூட்டு தாவனத்தின் மோசமடைந்த நிதியியல் நிலைமை, இதுதான் அடிப்படை காரணி. சரிதானே? அதுல இருந்து அப்படியே அது வருகுது. அதுக்கு பிறகு எரிபொருள் கொள்வனவு நடைமுறை சவாலுக்கு உட்படுதல், அதுல இருந்து எரிபொருள் நெருக்கடி தோற்றுவிக்கப்படுது. இந்த அப்படி லைனுக்கு எழுதி கொண்டு வந்தீங்கன்னா அழகா இருக்கும். அடிப்படை காரணி, அதுக்கு அந்த விடையை எழுதுவதற்கு முன்பாக தீர்மானித்து கொண்டு அடுத்த கேள்வியை பார்த்துட்டு எழுதணும். சில வேளையிலே அதுக்குள்ளே ஒரு கேள்வி போட்டிருப்பாங்க, அப்ப முழுவதையும் எழுத தேவையில்லாம இருக்கும். இல்லாவிட்டால் எழுதலாம். சரிதானே? உள்நாட்டு வெளிநாட்டு செலாவணி சந்தையில் காணப்பட்ட குறைந்த திரவத்தன்மை, பெட்ரோலிய கூட்டு தாபனத்தின் மோசமடைந்த நிதியியல் நிலைமை அடிப்படை காரணமாக அமைந்தது. இதனால் எரிபொருள் கொள்வனவு நடைமுறை சவாலுக்குட்பட்டு எரிபொருள் நெருக்கடி தோற்றுவிக்கப்பட்டது. அவ்வளவு. அங்கே கடுமையான சமூக அமைதியின்மைக்கு வழிவகுத்தது என்று சொல்லப்பட்டது. அப்ப அந்த படிமுறையாக அதை சொல்ல 3 படிமுறை பார்த்து நாங்கள் எளிமையாகவும் எழுதக்கூடியதாக இருந்தது. இப்போ பந்தியை வாசிக்கிற போது அந்த அளவுக்கு ஒரு அதுக்குள்ள நான் சொல்லுகிறது அடிக்கடி வேப்பம்பூவிலும் தேன்தொழி உள்ளதடி என்ற மாதிரி அதுக்குள்ள போயிட்டு பார்க்கணும். ஓகே இதுக்குள்ள அப்படி சொல்லப்பட்டிருக்கு என்று சொல்லு. சரி, எரிபொருள் கொள்வனவு நடைமுறையினை கடுமையான சவாலுக்கு உட்படுத்திய காரணிகளாக அடையாளம் காணப்பட்டவை எவை? முன்னப்பொழுதும் இல்லாத வெளிநாட்டு செலாவணி திரவத்தன்மை. இப்ப விளங்க உள்நாட்டு என்ன பிரச்சனை என்றால் ஒரு சாரி கிட்டத்தட்ட 2 சேம் ஆன்சர். திரும்ப சொல்லுங்க ப்ளீஸ். இந்த 2 ஆன்சரும் கிட்ட சேம் மாதிரி இருக்குது. ஒரே விட சேம் ஒரே விட. இப்பதான் விட எழுதுறதுக்கு முன்னுக்கு 5க்கும் விடையை கண்டுபிடிச்சு போட்டு எழுதுங்கோ என்று சொன்னான். இங்க சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. இந்த கேள்வியில என்ன கேட்டிருக்காங்க? கடுமையான சமூக அமைதியின்மைக்கு வழிவகுத்த அடிப்படை காரணிகள் எவை என்று கேட்கப்பட்டது. அடுத்த கேள்வி என்ன கேட்டிருக்காங்க? 5வது கேள்வி, எரிபொருள் கொள்வனவு நடைமுறையினை கடுமையான சவாலுக்கு உட்படுத்திய காரணிகளாக அடையாளம் காணப்பட்டவை எவை?
சவாலுக்குட்படுத்திய காரணிகள் என்று சொல்லப்படுகிறது. இவ்வளவுதான் எழுதினாங்க இந்த பகுதி. உள்நாட்டு வெளிநாட்டு செலாவணி சந்தையில் காணப்பட்ட குறைந்த அளவிலான திரவத்தன்மையுடன் இணைந்து அதன் மோசமடைந்த நிதியியல் நிலைமை என்று இருக்கு. அதன் மோசமடைந்த நிதியியல் நிலைமை என்று எழுதக்கூடாது. பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் மோசமடைந்த நிதியியல் நிலைமை. சரி, யாருடைய ஏதோ மைக் கொஞ்சம் குழப்படி செய்து பாருங்க ப்ளீஸ். யாருன்னு தெரியல. தாட்ஸா தாட்ஸா ஓகே. என்ன சொன்னாங்க? உள்நாட்டு வெளிநாட்டு செலாவணி சந்தையில காணப்பட்ட குறைந்த அளவான திரவத்தன்மை, பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் மோசமடைந்த நிதியியல் நிலைமை. இப்ப இது எத்தனையாவது கேள்விக்கு விடையாக வந்துட்டுது? 34. 35க்கு 35 சாரி 35க்கு தான் அது வரும். 35க்கு அது மிக தெளிவான விடை. சரிதானே? இப்ப 34 எழுதி இருந்தால் அதை வெட்டி போட்டு திருப்பி கொண்டு 35 எழுதணும். 34க்கு என்ன விடை? எரிபொருள் நெருக்கடியை தோற்றுவித்தம் என்று கூட சார். கடுமையான சமூக அமைதியின்மைக்கு வழிவகுத்த அடிப்படை காரணிகள் எவை? காரணிகள் என்று கேட்டிருக்குது. அந்த இடத்துல அந்த சங்கிலி தொடராவார அந்த பிரச்சனை எல்லாம் சரி சார் இல்ல. இங்க கடுமையான சமூக அமைதியின்மைக்கு வழிவகுத்த காரணி எது என்றால் பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் எரிபொருள் கொள்வனவு நடைமுறை சவாலுக்கு உட்பட்டமை. இதுதான் அங்க காரணம். இதை தோற்றுவிச்ச காரணி தான் அங்க சொல்லப்பட்டது. நாங்கள் அடிப்படை காரணி என்பதை பொருள் கோடல் செய்கிறோம். ஆரம்பத்தில் அதை இனிஷியேட் பண்ணி விட்டது எது என்று பார்க்கிற போது சரியாக இருந்தது எங்களுக்கு விட. 4வது கேள்வி கடுஞ்சிக்கலை பண்ணி இப்படி கேள்வி வந்தால் ரொம்ப கவனமா இருக்க வேணும். சரியான விடை போல, மிகச் சரியான விடை போல ஒரு தோற்றம் அளிக்கும். ஆனால் 5வது கேள்விக்குரிய விடையை யாரும் சேலஞ்ச் பண்ணிடாது. 5வது கேள்விக்கு நீங்கள் கொடுக்க போற எரிபொருள் கொள்வனவு நடைமுறையினை கடுமையான சவாலுக்கு உட்படுத்திய காரணிகளாக அடையாளம் காணப்பட்டவை எவை என்று கேட்டால் அதுல ஒற்று பிரச்சனைக்கு நாங்கள் போக இயலாது. விடை இதுதான். உள்நாட்டு வெளிநாட்டு செலாவணி சந்தையில் காணப்பட்ட குறைந்த அளவான திரவத்தன்மை, மோசமடைந்த பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் நிதியியல் நிலைமை. இந்த 2 விடையும் மிகச் சரியானது 5வதுக்கு. இதை நாங்கள் 4வது கல்ல எழுதினாங்கள். சரிதானே? இவை அந்த இயங்கின 2 காரணங்கள், அடிப்படையில இருக்கிற 2 சின்ன காரணங்கள். சரி, இதனால ஏற்பட்ட விளைவு என்ன, அல்லது இதனால எழுந்த பிரச்சனை என்ன? பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தினுடைய எரிபொருள் கொள்வனவு நடைமுறை சவாலுக்கு உட்பட்டதுதான் இங்க மெயின் ஃபேக்டர். சரியா? மெயின் ஃபேக்டர் அதான். அந்த சவாலுக்கு உட்பட்டதால எரிபொருள் நெருக்கடி தோன்றுகிறது, கடுமையான சமூக அமைதியின்மை உண்டாகும். ஆகவே 34வதுக்கு இது விட எரிபொருள் கொள்வனவு நடைமுறை சவாலுக்கு உட்படுத்தப்பட்டமை. 2வது எரிபொருள் நெருக்கடி. எரிபொருள் கொள்வனவு நடைமுறையானது கடுமையாக சவாலுக்கு உட்பட்டமை. விளங்குதா? திரும்பவும் சொல்லுகிறேன், கேள்வி பந்தியில இருக்கிற ஒழுங்குற வரும் என்று ஒருபோதுமே எதிர்பார்க்க கூடாது. அப்படி வராது. 2வது மிகச்சரியான விடை போல தோற்றம் அளிக்குது என்பதற்காக ஒருபோதும் கொண்டு போய் அந்த வினாவுக்குரிய விடை எழுத வேண்டிய இடத்துல விடையை எழுதி போடக்கூடாது. மிகுந்த அவலத்துக்குள்ளாது. சரியா? இது என்னுடைய பேப்பர் என்பதற்காக நான் மெச்சி சொல்ல, இது நான் செய்த பேப்பர். நான் செய்தேன்னு நான் சொல்ல வேணும். கடந்த கால இலங்கை நிர்வாக சேவை போட்டி பரீட்சையினுடைய 4 வினாத்தாள்கள் நாங்கள் பார்ப்போம். இந்த 4 வினாத்தாளும் இந்த லெசனை உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்லிட்டேன். சரியா? பேப்பர் செட் பண்றது சாதாரண வேலை இல்லை. சரியா இருக்கிற மாதிரியும் ஒரு விடை இருக்க வேணும், ஆனா அது சரியாகவும் இருக்கக்கூடாது. சரியா இருக்கிற மாதிரியே இருக்கணும் அந்த விட, ஆனால் எழுதி முடியாது பிள்ளையாகவும் வரணும். சின்ன வேலை இல்லையா? எனக்கு என் ஃப்ரெண்ட் ஒரு ஆள் கேட்டிருந்தவன், இப்படி ஒரு பேப்பர் தொடர்ச்சியா போடுங்க, எங்களுக்கு அது மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும், சர்வ நிச்சயமாக செய்யும். சரி, ஏதோ கடமைக்கு செய்கிறோம் என்று இல்லை, சர்வ நிச்சயமாக நீங்கள் உங்களில் அக்கறையாக இருக்கிறீர்களா இல்லையா எனக்கு தெரியாது. ஆனால் நான் உங்களில் எப்போதும் அக்கறையாக இருக்கிறேன், அதை செய்வேன். அடுத்த வினாத்தாளையும் செய்து முடிக்கிற போது நான் உங்களுக்கு இன்னொரு வினாத்தாள் போட்டு, அது சில வேளைகளில் நாங்கள் ஒரு கடந்த கால வினாத்தாளை பார்க்கக்கூடியதாக இருக்கும். தொடர்ந்து 2 வினாத்தாளை பார்த்தால் கடந்த கால வினாத்தாளை பார்ப்போம். பாத்திமா யஸ்மின் பேசுங்க. சார், போன முறை SLES லிமிடெட்ல
சென்ட்ரல் பேங்க் ரிப்போர்ட் ஒன்று தான் வந்துச்சு எங்களுக்கு. அதை சுருக்கம் எழுதுறதுக்கும் கிரகித்தல் இப்படி கேள்விக்கு விடை எழுதுறதுக்கு வரலாறு புக் ஒன்றுல இருந்து பெரிய பேராகிராஃப் ஒன்று தந்திருந்தாங்க சார். எதுவுமே விளங்கு மொழியியல் சார். ஓ அது வரலாறு கலானதில்லை. ஏனால் குறுகே அவர்கள் எழுதிய 23 நூற்றாண்டு கால பௌத்த வரலாறு என்கிற புத்தகத்தில இருந்து எடுக்கப்பட்டிருந்தது அந்த உரைப்பகுதி. நாங்கள் நிச்சயமாக அந்த பகுதியெல்லாம் பார்ப்போம். நீங்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை. வெவ்வேறு துறைகள் சார்ந்து நாங்கள் அந்த பகுதிகளை பார்த்துக் கொள்வோம். தொடர்ந்து பயணிப்போம். எப்படியும் ஆக குறைந்தது இன்னும் ஒரு 3 மாதம் படிக்கலாம். மதுரா ஏதோ சொல்லுங்க சார். காரணங்கள் கேட்கல, நாங்க தனித்தனியா எழுதணுமா இல்லாட்டிக்கு அந்த பந்தியா எழுதி கேள்வியை கொண்டு வந்து அந்த கடைசியா முடிக்கிற மாதிரி காரணங்கள் இருக்கும் விதமாக நீங்கள் அவர் அடையாளப்படுத்தி எழுதணும். ஆனால் 1 2 இலக்கமிட்டு எழுதத்து தனித்தனியா எழுதலாம். அந்த கேள்வியை கொண்டு அந்த எழுதி முடிக்கணுமெண்டு இல்லையா அந்த வசனத்தை? இதனாலதான் இப்படி ஏற்பட்டது அப்படின்னு நீங்க கேள்வியில இருக்கிற அந்த எழுவாய பாவிச்சு அப்படி தெரியல. ஓகே சார், அப்படி பார்க்க மாட்டேன். தேங்க்யூ சார். அப்படி எழுதுகிறது சில வேளை உங்களுக்கு அதிக நேரத்தை கொண்டு போகும். அது கொடுத்த வழிக்கிட்டு பின் கேள்விகளுக்கு விடி அளிக்க முடியாது. சரியான கஷ்டமா நீங்க நினைக்கிற மாதிரி நேரம் பெருமண்டி யோசிக்க கூடாது. அப்ப நாங்க சும்மா எழுதினாலே சரிதானே சார்? அதுதான் கேக்குறது. ஓப்பன் எக்ஸாம் சரியான கஷ்டமா இருக்கும். எல்லா கேள்விக்கும் விடி எழுதிடாது. கடைசி 10 விடி எழுத நேரம் வராது. சரியோ? ஆக நேரம் நினைக்கிறது. ஓகே சார், தேங்க்யூ. சரி, ஓகே. பிள்ளைகள் கூப்பிடுறதுல கோவிச்சு கொள்ளக்கூடாது. ஓகே, பரவாயில்ல. இந்த பகுதி இப்ப உங்களோட மனச்சாட்சி பிரகாரம் உங்களை நீங்கள் மதிப்பிட்டுக் கொள்ளுங்க. இந்த பந்தியை இந்த அளவுக்கு உங்களால புரிந்து கொள்ள முடிந்ததா என்று சொல்லி கொஞ்சம் கவனப்படுங்க. இல்லை என்றால் கவலைப்பட தேவையில்லை. எப்படியும் அக்டோபர்ல பரீட்சைக்கு விண்ணப்பங்கள் கோரப்பட்டால் கூட நவம்பர் வரைக்கும் அதனுடைய முடிவு தேதி இருக்கும். டிசம்பருக்கு பிறகுதான் எக்ஸாம் நடக்கும் என்றாலும் கடவுள் கிருபை என்ன, கடவுள் நாடினார். இஸ்லாமிய சகோதரர்கள் சொல்வது போல இன்ஷா அல்லாஹ் 3 மாதங்கள் படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் இயலுமானதெல்லாம் பயிற்சி செய்யுங்க. திரும்ப 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 கடினமான பயிற்சி செய்யுங்க. பயிற்சியை செய்து போட்டு நீங்களே சரிபார்க்க முடியாது என்கிறதால செஷன்ல அதை சரி பார்த்து கொள்ளுங்க. தயவு செய்து இங்க வந்து புதினம் பார்க்கறதுக்கு வர வேண்டும். சரியா? நான் வெறுமனே உங்கள்கிட்ட இருந்து ஒரு 1500 ரூபாய் காசு வாங்குறதுக்கு இந்த செஷன் நடத்தி அப்படியோ வந்தாப்புல காசு தருது தானே, நான் சொல்றது கேட்டுட்டு போகுது தானேங்கிறதுக்காக நான் நடத்தேன். சரி, அப்ப நாம அதை தாண்டி உங்கள்ட்ட இருந்து அதுல இருந்து ஒரு அறுவடை வர வேணும். நீ எஸ்எல்எஸ் போனியா போகலையாங்கிறது வேறு. இந்த விஷயத்துல உன்னால இயலுமான உச்ச முயற்சியை செய்திருக்கிறாய் என்கிறது எங்களோட மனச்சாட்டிக்கு தெரியும். இப்ப நான் இந்த இடத்துல என்னுடைய பெஸ்டை கொடுத்துருக்கிறேன் என்கிறது இருந்தால் இதுதான் எங்களுடைய வெற்றி. அந்த பெஸ்ட் என்கிறது எனக்கு வெற்றி என்கிற அறுவடையை தர வேணும். சரிதானே? நாங்கள் 1000 பேர் எழுதினா 1000 பேருக்கும் கிடைக்காது தானே. அந்த வெற்றியாளர்களாக நீங்கள் ஆக வேணும் என்றால் சர்வ நிச்சயமாக நீங்கள் அதை படிக்கவும் திருப்பி திருப்பி வாசிக்கவும். இந்த முதல் யாஸ்மின் கேட்டிருந்தாங்க, சொல்லுங்க அதுல நீங்க சென்ட்ரல் பேங்க் கொண்டு வந்திருந்தது வேற இடத்துல இருந்து ஃபாத்திமா யாஸ்மின் அவங்க கேட்டிருந்தாங்க. இதுல நாங்க வேற ஒரு பகுதியை போட்டிருக்கோம் பாருங்க. இது வேற ஒரு புத்தகத்துல இருந்து எடுக்கப்பட்டது. ஸ்தாபன விதி கோவினுடைய தொகுதி 2ல இருந்து. இயலுமான எல்லா சந்தர்ப்பங்களிலும் அரசு அறிக்கைகளைத்தான் பயன்படுத்துகிறார்கள். நாங்கள் அந்த பக்கத்துல கொஞ்சம் கவனம் பண்ணுவோம். சரி, நான் இடைவேளை இல்லாமலே கதைக்கிறேன். 1.5 மணி நேரம்ங்கிறதால இடைவேளை வேணாம். இதை பேசுவேன் தொடர்ந்து. இந்த பகுதியை வாசிக்கிறேன். சரியா? அப்ப நான் முதல் சொன்னது அதான். அந்த உரைப்பகுதியை நீங்க வாசிச்சு நீங்கள் பொருள் கொஞ்சம் ஒரு கிளிய கட்டா. இப்ப அந்த பந்தி ரொம்ப சிம்பிளா இருந்தது. ஒரு 2 ரீசன் சொல்லி அப்படியே அதை தொடர்ச்சியா கொண்டு வந்து அந்த 2ஐயும் எப்படியாக ஓவர் கம் பண்ணலாம் என்று சொல்லி ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. அவ்வளவுதான் விஷயம். இப்படி உங்களால புரிந்து கொள்ள முடிகிறதா என்று பாருங்க. இதுதான் நீங்கள் போக வேண்டிய இலக்கு. மற்றது நான் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் உங்களை விட்டு மேல போறேன். உங்களோட சேர்ந்து வாசிச்சு அந்த கேள்விக்குள்ள நானும் கிடந்து அழுந்தி பிழையாக விட சொல்லி, சரியா? அதை ஏன் செய்கிறது என்றால் அதுக்குரிய விடையை சொல்லி போட்டு போவதனால நீ எந்த திறனையும் கற்றுக்கொள்ள போவதில்லை. முயன்று தவறி கற்பதன் மூலமாக மட்டுமே உனக்கு நேர்த்தியான திறன்கள் வந்து சேரும். நான் உனக்கு என்று சொல்லுறதுல கோபிச்சு கொள்ள மாட்டேன்னு நினைக்கிறேன். ஒவ்வொருத்தருக்கும் பர்டிகுலரா சொல்ல வேணும் என்கிறத கருதி கொண்டு சொல்றேன்.
சரியா? மிக தெளிவாயிருங்க. நீங்கள் பிளவிடக்கூடிய இடங்கள் எல்லாம் நானும் உங்களோட சேர்ந்து பிளவிடுவேன். அதை வீடியோ பார்க்குறவரை ரொம்ப முக்கணா கதைக்கிறான்ப்பா என்று யோசிச்சா பரவாயில்லை. எனக்கு உங்களுடைய திறன் முக்கியம். நீங்கள் அந்த திறனை பெற்றுக்கொள்றதுக்காகத்தான் இந்த பயிற்சி. எனக்கு விட தெரியும் அந்த படம் காட்டுறதுக்கு இருக்கு. சரி, இலவாசி. ஒழுக்காற்று அதிகாரியானவர் அரசு சேவையில் உள்ள அலுவலர் ஒருவரை ஒழுக்காற்று விசாரணையின் நியாய சபையாக நியமிப்பதாயின் சம்பந்தப்பட்ட அலுவலர் தனது சேவை காலத்தில் தாபன விதிக்கோவையின் 1ஆம் அட்டவணையின் கீழ் குறிப்பிடப்பட்டுள்ள குற்றம் ஒன்றுக்கு தண்டனை விதிக்கப்பட்டவராக இருத்தல் வேண்டும் அல்லது தண்டனை விதிக்கப்படாதவராக இருத்தல் வேண்டும். ரொம்ப மோசமா சொல்லிட்டு, குற்றம் ஒன்றுக்கு தண்டனை விதிக்கப்படாதவராக இருத்தல் வேண்டும் அல்லது தனது சேவை காலத்தில் தாபன விதிக்கோவையின் 2ஆம் அட்டவணையின் கீழ் காட்டப்பட்டுள்ள குற்றம் ஒன்றை புரிந்த பின்னர் 5 ஆண்டு காலம் திருப்திகரமான சேவை காலத்தை பூர்த்தி செய்திருத்தல் வேண்டும். சரியா? இந்த உரைப்பகுதி சம்பந்தமாகவும் சொல்லுகிறேன். இதுல எதுவும் தெளிவுபடுத்தப்பட்டது இல்லை, சரியா தான் இருக்குது. சரியா? இதை உங்களுடைய அறிவுக்கும் பயன்படுத்திக் கொள்ள முடியும். நீங்கள் அரச சேவையிலிருந்து ஓய்வு பெற்றவர்களையும் தமது சேவை காலத்தில் தாபன விதிக்கோவையின் 1ஆம் அட்டவணையின் கீழ் குறிப்பிடப்பட்ட குற்றம் ஒன்றுக்கு ஒழுக்காற்று தண்டனை பெறாத அல்லது தமது சேவை காலத்தில் தாபன விதிக்கோவையில் 2ஆம் அட்டவணையின் கீழ் குறிப்பிடப்பட்டுள்ள குற்றம் ஒன்று புரிந்த பின்னர் 5 ஆண்டு காலம் திருப்திகரமான, அதுல திருப்திகரமான இருக்கு, திருப்தி என்று வாசிச்சா சரியா, திருப்திகரமான சேவை காலத்தை பூர்த்தி செய்துள்ளவர்களுமான பதவி நிலை அலுவலர்களாக 10 ஆண்டுகள் அல்லது அதற்கு மேற்பட்ட சேவை காலத்தை உடையவர்களுமான நபர்களையும் சட்டத்தரணிகளையும் கொண்டுள்ள ஒழுக்காற்று விசாரணை அலுவலர் குழாம் ஒன்றை சந்தர்ப்ப சூழ்நிலைகளுக்கு ஏற்றவாறு திருத்தி அமைத்து அதனைத் தொடர்ந்து அரசாங்க நிர்வாக உள்நாட்டு அலுவலர்கள் அமைச்சு செயலாளர் பேணி செல்லுதல் வேண்டும். அதே போன்று அவ்விசாரணை குழாம் தொடர்பான விவரங்களை இடைக்கிடை அமைச்சுக்களின் செயலாளர்கள், திணைக்கள தலைவர்கள் மற்றும் சம்பந்தப்பட்ட மற்ற அதிகாரிகளுக்கு எழுத்து மூலம் அறிவிப்பது அரசாங்க நிர்வாக விடயங்களுக்கு பொறுப்பான செயலாளரின் பொறுப்பாகும். அரச சேவையிலிருந்து ஓய்வு பெற்ற அலுவலர் ஒருவரையோ அல்லது ஆக குறைந்தது 10 வருட கால அனுபவம் உள்ள சட்டத்தரணி ஒருவரையோ விசாரணை அலுவலராக நியமிப்பதற்கு ஒழுக்காற்று அதிகாரியானவர் தீர்மானித்துள்ள இடத்தில் சம்பந்தப்பட்ட விசாரணை அலுவலர் மேற்குறிப்பிட்டுள்ள குழாத்தில் இருந்து மட்டுமே தெரிவு செய்யப்பட வேண்டும். திருப்பியும் வாசிப்பார். ஒழுக்காற்று அதிகாரியானவர் அரச சேவையில் உள்ள அலுவலர் ஒருவரை ஒழுக்காற்று விசாரணையின் நியாய சபையாக நியமிப்பதாயின் சம்பந்தப்பட்ட அலுவலர் தனது சேவை காலத்தில் தாபன விதிக்கோவையின் 1ஆம் அட்டவணையின் கீழ் குறிப்பிடப்பட்டுள்ள குற்றம் ஒன்றுக்கு தண்டனை விதிக்கப்படாதவராக இருத்தல் வேண்டும் அல்லது தனது சேவை காலத்தில் தாபன விதிக்கோவையின் 2ஆம் அட்டவணையின் கீழ் காட்டப்பட்டுள்ள குற்றம் ஒன்றை புரிந்த பின்னர் 5 ஆண்டு காலம் திருப்திகரமான சேவை காலத்தை பூர்த்தி செய்திருத்தல் வேண்டும். அரச சேவையில் இருந்து ஓய்வு பெற்றவர்களையும் தமது சேவை காலத்தில் தாபன விதிக்கோவையின் 1ஆம் அட்டவணையின் கீழ் குறிப்பிடப்பட்டுள்ள குற்றம் ஒன்றுக்கு ஒழுக்காற்று தண்டனை பெறாத அல்லது தமது சேவை காலத்தில் தாபன விதிக்கோவையில் 2ஆம் அட்டவணையின் கீழ் குறிப்பிடப்பட்டுள்ள குற்றம் ஒன்று புரிந்த பின்னர் 5 ஆண்டு காலம் திருப்திகரமான சேவை காலத்தை பூர்த்தி செய்துள்ளவர்களுமான பதவி நிலை அலுவலர்களாக 10 ஆண்டுகள் அல்லது அதற்கு மேற்பட்ட சேவை காலத்தை உடையவர்களுமான நபர்களையும் சட்டத்தரணிகளையும் கொண்டுள்ள ஒழுக்காற்று விசாரணை அலுவலர் குழாம் ஒன்றை சந்தர்ப்ப சூழ்நிலைகளுக்கு ஏற்றவாறு திருத்தி அமைத்து அதனைத் தொடர்ந்து அரசாங்க நிர்வாக உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சு செயலாளரால் பேணி செல்லுதல் வேண்டும். அதே போன்று அவ்விசாரணை குழாம் தொடர்பான விவரங்களை இடைக்கிடை அமைச்சுக்களின் செயலாளர்கள், திணைக்கள தலைவர்கள் மற்றும் சம்பந்தப்பட்ட மற்ற அதிகாரிகளுக்கு எழுத்து மூலம் அறிவிப்பது அரசாங்க நிர்வாக விடயங்களுக்கு பொறுப்பான செயலாளரின் பொறுப்பாகும். அரச சேவையில் இருந்து ஓய்வு பெற்ற அலுவலர் ஒருவரையோ அல்லது ஆக குறைந்தது 10 வருட கால அனுபவம் உள்ள சட்டத்தரணி ஒருவரையோ விசாரணை அலுவலராக நியமிப்பதற்கு ஒழுக்காற்று அதிகாரியானவர் தீர்மானித்த உள்ள இடத்தில் சம்பந்தப்பட்ட விசாரணை அலுவலர் மேற்குறிப்பிட்டுள்ள குழாத்தில் இருந்து மட்டுமே தெரிவு செய்யப்பட வேண்டும். சரியா? இந்த உரைப்பகுதியை இன்னும் தெளிவாக விளங்கும் வகையில நான் மாற்றி அமைத்து எழுத எனக்கு தெரியும். இந்த உரைப்பகுதியை இன்னும் தெளிவாக விளங்கும் வகையில என்னால் மாற்றி அமைத்து எழுத முடியும் என்று கருதுகிறவர் 2 மாற்றம் செய்யலாம்.
ரெண்டு மாற்றம் செய்வதற்கு அனுமதிக்கப்படுவார். ஒரு ஐக்கிய மெத்தட்ல கேட்போமே, ரெண்டு மாற்றம் செய்வதற்கு நான் அவரை அனுமதிப்பேன். ஒன்று, ஒரு உரைப்பகுதியை நகர்த்தல், ரெண்டு கோடு போட்டு இதுல ஒரு கோடு போடுங்க, இதுல ஒரு கோடு போடுங்க, அவளாத்தையும் வெட்டி இதை இந்த இடத்துக்கு கொண்டு போகும் என்று சொல்லல. ரெண்டாவது, ஒரே ஒரு சொல்லை மட்டும் மாற்றலாம். இந்த ரெண்டு நடவடிக்கையும் செய்வதற்கு அனுமதி இருக்கு. இதன் மூலமாக இந்த உரைப்பகுதியை இன்னும் தெளிவானதாக விளங்குற வகையில நான் மாற்றி அமைப்பேன் என்று சொல்லக்கூடிய யாராவது இருந்தா சொல்லுது. ரெண்டு விடயங்கள் செய்வதற்கு மட்டுமே அனுமதி அளிக்கப்படும். ஒன்று, இதுல இருக்கக்கூடிய ஒரு உரைப்பகுதி அப்படியே துண்டாக வெட்டி எடுத்துக்கொண்டு நீங்கள் மேலேயோ கீழேயோ ஏதோ இடம் மாற்றலாம், ஒரு உரைப்பகுதியை இடம் மாற்றலாம், அல்லது இடையக்குள்ளையும் கொண்டே போடலாம். இரண்டாவது, அதுல இருக்கக்கூடிய ஒரு சொல்ல மாற்றலாம், ஒரே ஒரு சொல்லு மட்டும் மாற்றலாம். யார் செய்ய போறீங்க? பரவாயில்ல, 2 நிமிஷம் தாரணை படி. ஒருத்தர் எங்கானே யாராவது முயற்சி செய்யுங்க, பரவாயில்ல, ஒரு பெரிய பிரச்சனையும் வரா. யார் கதைக்கிறது? சஜிதா. ஓகே, சஜிதா கதைங்க. சார் ட்ரை பண்றேன். ஓ, இல்ல பிரச்சனை இல்லை, சொல்லுங்க. எங்க வெட்டணும்? அதுல நான் சொல்ல வரேன்னா, இந்த பதவி நிலை அலுவல்களாக 10 ஆண்டுகள் அல்லது அதற்கு மேற்பட்ட சேவை காலத்தை அவங்களையும் சட்டத்தரணியும் குறிக்கிறத முன்னுக்கு கொண்டு வந்தா. எதுல என்று சொல்லுங்க, நான் வெட்டுறேன். சார், அரச சேவையிலிருந்து ஓய்வு பெற்றவர்களையும் இதுல வெட்டுறீங்க. இதுல தொடங்கி எங்க உடனே முடிக்கணும்னு சொல்லுங்க. செல்லுதல் வேண்டும். செல்லுதல் வேண்டுமா? பேணி செல்லுதல் வேண்டும். இறுதியாக முடிவெடுக்கணும். பிறகு இன்னும் ஒருக்கா வெட்ட சொல்லி என்ன கேட்க கூடாது. இல்ல சார், இல்ல, ஒரு நிமிஷம். இல்ல சார், அதுல இருந்து சட்டத்தரணிகளையும் கொண்டுள்ள ஒழுக்காற்று விசாரணை அலுவலர் குழாம், அது வரைக்கும் வெட்டுங்க சார். ட்ரை தான் பண்றேன் சார். அதை முன்னுக்கு கொண்டு வந்து அந்த ஒழுக்காற்று அதிகாரியானவர் என்று தொடங்கலாம். அப்படி செய்வோமா? அவங்க 2 பேரையும் தானே சார் அந்த ஒழுக்காற்று அதிகாரியா நீங்க யாரை தெரிவு செய்யலாம் என்று சொல்ல வாரதுக்குள்ள அவங்க 2 பேரும் தானே சார் அடங்குவாங்க. அதனால அவங்க 2 பேரையும் சொல்லலாம் என்று நான் நினைக்கிறேன் சார். கணிசமான முன்னேற்றம். யாரோ வேறொரு ஆள் வந்திருக்காங்க, சசிராகினி. ஓகே, சொல்லுங்கம்மா. சார், அதுல அந்த ஒழுக்காற்று அதிகாரியானவர் அரச சேவையில் உள்ள அலுவலர் ஒருவரை கமா அந்த ஓய்வு பெற்ற சார் அரசு சேவையிலிருந்து ஓய்வு பெற்றவர்களையும் 2 பேருக்குமே ஒரே விஷயத்தை தான் சொல்லியிருக்கிறாங்க சார். அதனால அரச சேவையில் உள்ள அலுவலர் ஒருவர் கமா போட்டு சார் அவங்களையும் போட்டுட்டு அந்த அதுல இருக்க அந்த ஒரு குறித்த ஒருத்தவங்களுக்கு இருக்கிற பெறாவை அப்படியே ஃபுல்லா ரிமூவ் பண்ணலாம் சார். அப்படியே எடுத்துள்ளோம். நான் அதையும் ஏற்றுக்கொள்ளுகிறேன். வேற சுமனா ஏதோ சொல்ல வந்தீங்க, வாங்க. ஆம் சார், அதான் நான் சொல்ல வந்தேன். நான் அந்த அரசு சேவையில் உள்ள அலுவலருக்கும் ஓய்வு பெற்றவருக்கும் ஒரே மாதிரி விஷயம் இருக்கிற வழியா அதுல ஒன்று இல்லாமக்கலாம். ஒன்று செய்யலாம். சரி, அடுத்தது பதவி நிலை உத்தியோகத்தர் சம்பந்தமா அதையும் சேர்த்துக் கொள்ளலாம். சரி, ஒரு வட்டு தான், ஒரு துண்டு வட்டி கொண்டே இடத்த போடலாம், ஒரு சொல் மாற்றலாம், அவ்வளவு மட்டும் தான் செய்ய முடியாது. 2 காரியங்கள் செய்யறதுக்கு மட்டும்தான் அனுமதி. சரி, சஜிதா சொன்னது மற்றவர்கள் சொன்னதுக்குள்ள சஜிதான்ற ஐடியா கொஞ்சம் பெருமதியாக இருந்தது. இன்னும் கொஞ்சம் முயற்சி செய்திருக்கலாமோ என்று சொல்லி, அந்த இவ்வளவு தூரம் நடந்து வந்த உள்ள அங்கால அரக்குனர் தாண்டிட்டுது, அப்படியே அங்கால கடந்திருக்கலாமோ என்ற சின்ன கவலை இருக்கு. சரி, பரவாயில்ல, பார்ப்போம். வேற யார் இதுல ரொம்ப சில பிள்ளைகள் கதைக்கிறாங்களே இல்லையா, ரொம்ப ஆர்வமாக கதைக்கிறார்கள். சுபாஜினி
சத்தத்தை காணையில இன்னைக்கு. யூட் காணையில. ஜெகஜிம்மன் ரொம்ப தலைமுறை வாழ்க்கை எங்க ஆளைய காணே. மதுரா கொஞ்சம் கதைச்சது என்ன. ஆனா சரி, இந்த இடத்துல நான் கொஞ்சம் அமைதியாகவே இருந்துள்ள. மற்றது பிரணவ் எல்லாம் எங்களை டீம் சத்தமே இல்லாம இருந்துறாங்க. யாரோ கை தூக்குறாங்க. யாரு? சகியா. சகிதான் கை தூக்குவார். பாப்போம் யாருண்டு. ஓகே, சொல்லுங்க. ஓம் சார், இந்த வெட்டி மாத்துறதை விட அரசு சேவையிலிருந்து ஓய்வு பெற்றவர்களையும் அதை பெற்றவர்கள் என்று மாத்தினா எப்படி சார்? அப்படி மாத்த மிச்சாகுமா? மாத்திக்கொண்டு துண்டை மட்டும் மாத்தினா பொருத்தமா மாத்தினா பொருத்தமா இருக்கும். நான் ஆறு ஹஃப்ராத் கதைங்க. சரி, அவர் வந்து அவருடைய கேட்டு போவோம் என்னண்டு. ஐ எம் ஹஃப்ராத். அதுல ஒட்டக்கூடிய என்னண்டா சார், அந்த 5 ஆண்டுங்கிறத 2 தரம் சொல்லிக்கிறார். தனது சேவை காலத்தில் தாவண விதி கோவையும் 2ஆம் அட்டவணையின் கீழ் காட்டப்பட்ட குற்றம் ஒன்றை புரிந்த 5 ஆண்டு திருப்திகரமான சேவை காலத்தை அது 2 தரம் சொல்லிருக்கு. அதுல 2ல ஒன்றை விட்டலாம். சரி, வேற சரி, பரவாயில்ல. இருக்கிற சொற்ப நேரத்துக்குள்ள பேசி முடிக்கிறதுக்காக நான் பதில் சொல்ல வரேன். என்ன சொல்லுங்க. யாரு? மதுரா. சொல்லுங்க. முதல் சொன்ன பந்தியில அந்த 5 வருட காலம் வரைக்கும் செய்திருத்தல் வேண்டும்ன்றது இருக்குதானே சார்? அதுக்கு அங்கால அந்த எக்ஸ்ட்ரா அந்த 10 வருஷம் என்று சொல்லி கீழே ஒரு பாயிண்ட் வருது தானே, அதை மட்டும் கொண்டே அங்க போட்டா என்ன சார்? ஏனென்னா இதுல வந்து சம்பந்தப்பட்ட அலுவலகர் 2 தான் சொல்லி அந்த கொமனா தானே சார் சொல்லியிருக்கணும். ஓய்வு பெற்றால் பெறாதால் இல்லாதபடியே எக்ஸ்ட்ரா பாயிண்ட் அந்த 10 வருஷம்ன்றது மட்டும்தான் கீழே திருப்பி இன்னொண்டா வருது. சரி, நான் அந்த கருத்தை ஏற்றுக்கொள்றேன். அதுல ஒரு நியாயப்பாடு இருக்கு. முழுமையானதா என்று பார்ப்போம். சரியா? சரி, இந்த உரைப்பகுதியில சொல்லப்படுகிற விடயம் என்னத்தை பற்றி சொல்றாங்க? அதற்கு ஒரு ஒழுக்காற்று அதிகாரிக்கு இருக்க வேண்டிய தகைமைகளை பத்தி சொல்லப்படுது. நியாய சபை ஒழுக்காற்று அதிகாரிக்காமா சஜிதா தானே கதைக்கிறீங்க அல்லது சும்மா நான் வேற கதைக்கிறேன்? பேர் சொல்ல. ஒரு ஒழுக்காற்று சைதா. ஓகே, மற்ற ஆக்கள் கொஞ்சம் ஓஃபில் வச்சிருங்க. யூட் சுமனா நான் கூப்பிடுறேன் திருப்பி. சஜிதா சொல்லுங்க. ஒரு ஒழுக்காற்று விசாரணை நியாய சபையை நியமிக்கிறதாக இருக்கிறதா இருந்தா அதுக்குரிய அதிகாரியை நாங்க எவ்வாறு தெரிவு செய்யலாம்ன்றதை பற்றி சொல்லுவது இந்த உரைப்பகுதியினுடைய நோக்கம். சரி, இப்ப என்னுடைய கேள்வி, எத்தனை வகையான அதிகாரிகளை தெரிவு செய்யலாம்? சார், அவங்களதின்படி 2 வகையான அதிகாரிகளை செய்யலாம். யார் அந்த 2 வகையான ஆக்களும்? ஓய்வு பெற்ற, அதாவது இல்ல, ஒன்று பதவி நிலை அலுவலர், அதாவது சேவை காலத்துல 2 முதலாவது அட்டவணை 2வது அட்டவணை என்று சொல்லப்பட்டிருக்கு சார். அதுல 1ஆம் அட்டவணையில குறிப்பிடப்பட்டது குற்ற தண்டனை, அதாவது அவங்களோட சேவை காலத்துல தண்டனை புரியாம இருக்கணும். 2வது சொல்லப்பட்டிருக்கு தண்டனை, அதாவது புரிந்தாலும் 5 வருடத்துக்கு பிறகு திருப்திகரமான சேவை காலத்தை கொண்டவங்களா இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுல வந்து இந்த பதவி நிலை அலுவலர்களையும் சட்டத்தரணையை கொண்டு இந்த விசாரணை உரிய ஒழுக்காற்று விசாரணை அதிகாரிகளை தெரிவு செய்யலாம். சரி, எனக்கு எளிமையா சொல்லுங்க. இது எத்தனை வகையான ஆக்களை தெரிவு செய்யலாம்? இங்க 2 வகை. 2 வகையான ஆக்களை தெரிவு செய்யலாம். அந்த 2 வகை ஆக்களும் ஆறுன்னு சொல்லுங்க ஒருக்கா திருப்பி. பதவி நிலை அலுவலர்களும். சரி, அடுத்தது சுமனா, உங்களுடைய அபிப்பிராயத்துக்கு சந்தர்ப்பம். ஒரு ஒழுக்காற்று அதிகாரி விசாரணை நியாய சபையில தெரிவு செய்யற அந்த விசாரணை குழுக்கள் இருக்கிற ஆக்கள் தகுதிகளை சொல்லியிருக்கு. நான் கேட்டது எத்தனை வகையானவர்களை தெரிவு செய்யலாம் விசாரணை நியாய சபை? 2 வகையான ஆக்களை தெரிவு செய்யலாம். ஒன்று வேலை செய்து கொண்டிருக்கக்குள்ளேயே அவங்களோட தகுதியை சொல்லியிருக்குது. அடுத்தது அவர்கள் யார்? அலுவலர் ஒருவர் ஒழுக்காட்டு விசாரணை ஒன்று சபையில நியமிக்கிறதாக இருந்தா அவர் வந்து 2வது அட்டவணைக்குல முதலாவது கவனிங்க. என்னென்றால்
இப்ப சொன்னீங்க 2 வகையானவர்களை நியமிக்கலாம். அந்த 2 வகையானவர்களும் யார் ரெண்டு தான் கேட்கிறேன். ஒன்று ஓய்வு பெற்ற பதவி நிலை உத்தியோகத்தரா இருக்கலாம். அடுத்தது வேலை செய்து கொண்டிருக்கிறவரா இருக்கலாம். அப்ப சட்டத்தரணிகள் என்ற ஒரு பகுதி இருக்குது. அது சட்டத்தரணி என்றது சார், அது வேலை செய்யற ஆக்களா இருக்கிறதா முக்கியம். அதை சட்டத்திறனியா எடுக்க மாட்டாங்க, அலுவலர் தான் எடுப்பாங்க. சட்டத்திறனி என்றது கூடாது. அந்த குழாத்துல பேர் பதிவு செய்யப்பட்டார்கள். 2 விதமா திருப்பி சொல்லுங்க. அந்த நியாய சபையில ஏற்கனவே பேர் கொடுக்கப்பட்டிருக்கிறவங்க சட்டத்தரணி. அடுத்தது ஓய்வு பெற்ற பதவி நிலை உத்தியோகத்தர்கள். அடுத்தது வேலை செய்து கொண்டிருக்கிற சீனியர் வட்டியாக்கள். அப்படி ஓய்வு பெற்ற பதவி நிலை உத்தியோகத்தர்கள் அந்த குழுவில பேர் கொடுத்திருக்க மாட்டோமோ? பதவி நிலை உத்தியோகத்தர்களும் அந்த குழாத்துல இடம் வருவாங்க சார், பேர் கொடுத்திருப்பாங்க. அப்ப அவர்கள் ஒரு வகையா தனியா சொல்றீங்க? அவங்களும் பேர் கொடுத்திருப்பாங்க அந்த குழாத்துக்கு. அதுல இருந்துதான் இவங்களை தெரிவு செய்வாரு அவர். நாம சொல்றீங்க, அப்ப குளத்துல இருக்கிற இவங்களை தனியா பிரகடனத்தை சொல்றீங்க, வழியே விளங்கையில் அது என்னன்னு சார்? குழாம் என்று சொல்றீங்க, பிறகு இவங்களை தனியா சொல்றீங்க, இவங்க குழாமக்குள்ள இருப்பாங்கன்னு சொல்றீங்க. இப்ப 2 வகையா? சரி, கொஞ்சம் யோசிப்போம். காந்தன் வாங்க. 5 வகை என்று சொல்லலாமா சார்? 5 வகையானாக்கள் இல்லைன்னா உங்கள்ட்ட கேட்க நீங்க அப்புறம் திருப்பி என்ன கேள்வி கேட்க கூடாது. நீங்க தான் சொல்லுங்க. அரச சேவையில் உள்ள ஆக்களுக்கு 2 வகை இருக்கு. ஓய்வு பெற்ற ஆக்களுக்கு 2 வகை இருக்கு. மற்றது சட்டத்தரணி ஒரு ஆள் 5 வகை. 5 வகையாக இருக்கு. கில்மி ரொம்ப நேரம் வெயிட் பண்றீங்க, பேசுங்க. 3 சிறப்பினர் இங்க சொல்லப்படுது. ஒன்று ஓய்வு பெற்ற அரசு உத்தியோகத்தர்கள், அடுத்தது இப்ப பதவியில் இருக்கிறார்கள், அதுல 2 அட்டவணையிலையும் கண்டிஷன் மீட் பண்ணப்படுறது, 3வது சட்டத்தரணிகள். அவை 3 சிறப்பினர்கள் தான் சொல்லப்பட்டது. சன் பேசுங்க. அரச சேவையில் அலுவலர் ஒரு ஆள், மற்ற ஓய்வு பெற்ற அலுவலர், மற்ற 3வது சட்டத்தரணிகள். சரி, மதுரா? அதுதான் சார், 3 பேர் தான். அதுதான் முடிவு. 4 பேர். 4 பேர் சார். 4 பேர். சரி. ஓராம் அட்டவணையின்படி தண்டனை பெறாத உத்தியோகத்தர். 2ஆம் அட்டவணையின்படி குற்றம் புரிந்து 5 ஆண்டுகள் திருப்திகரமான சேவை காலத்தை கொண்டவர். மற்ற சார் பதவி நிலை அலுவலர் 10 ஆண்டுகள் அதற்கு மேற்பட்ட சேவை காலத்தை கொண்ட நபர். மற்றது 10 ஆண்டு கால அனுபவம் உள்ள சட்டத்திறனிகள். சரி, இப்ப நான் வெட்டுகிறேன். எனக்கு அதிக அளவில் இதுல உதவி செய்தாக்கள் மற்றாக்கள் எல்லாருமே உதவி செய்தவன். எனக்கு குறிப்பா சஜிதா. இதுதானே சஜிதாவினுடைய பங்களிப்பு. அது அந்த தொடங்கின இடத்துல அத்திவார நாட்டு இடத்துல இருக்குது. நான் அதை அழிக்க விரும்பல, அப்படியே வச்சுக் கொள்கிறேன். இந்த இடத்துல வெட்டு சார். இந்த இடத்துல வெட்டுகிறேன், சரிதானே? இதை வெட்டி இப்ப வெட்டப்பட்ட இடம் இருக்குதானே, வெட்டப்பட்ட இடத்தை கீழே கொண்டு போறேன். அவ்வளவையும் அப்படியே கீழே கொண்டு போயிட்டு இந்த மேட் என்று சொல்லப்பட்டதை கீழ் என்று மாத்தம். இந்த மேட் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்குது, அத கீழ் என்று சொல்லி மாத்தம். இந்த 2 மாற்றத்தையும் செய்து கொள்ளும். சரியா? இப்படி செய்திருக்கிறேன் நினைச்சு கொண்டு இந்த உரைப்பகுதியை வாசிக்கிறேன். இப்படி செய்து விட்டேன் என்று நினைச்சு கொண்டு இந்த உரைப்பகுதியை வாசிக்கிறேன். ஒழுக்காற்று அதிகாரியானவர் அரசு சேவையில் உள்ள அலுவலர் ஒருவரை ஒழுக்காற்று விசாரணையின் நியாய சபையாக நியமிப்பதாயின், சம்பந்தப்பட்ட அலுவலர் தனது சேவை காலத்தில் தாபன விதிக்கோவையின் 1ஆம் அட்டவணையின் கீழ் குறிப்பிடப்பட்டுள்ள குற்றம் ஒன்றுக்கு தண்டனை விதிக்கப்படாதவராக இருத்தல் வேண்டும், அல்லது தனது சேவை காலத்தில் தாபன விதிக்கோவையின் 2ஆம் அட்டவணையின் கீழ் காட்டப்பட்டுள்ள குற்றம் ஒன்றை புரிந்த பின்னர் 5 ஆண்டு காலம் திருப்திகரமான சேவை காலத்தை பூர்த்தி செய்திருத்தல் வேண்டும். தொடர்ந்து வாசிக்கிறேன். அரசு சேவையில் இருந்து ஓய்வு பெற்ற அலுவலர் ஒருவரையோ அல்லது ஆக குறைந்தது 10 வருட கால அனுபவம் உள்ள சட்டத்தரணி ஒருவரையோ விசாரணை அலுவலராக நியமிப்பதற்கு ஒழுக்காற்று அதிகாரியானவர் தீர்மானித்துள்ள இடத்து சம்பந்தப்பட்ட விசாரணை அலுவலர் கீழ் குறிப்பிடப்பட்டுள்ள குழாத்தில் இருந்து மட்டுமே தெரிவு செய்யப்பட வேண்டும். 3வது துண்டை வாசிக்கிறேன்.
அரசு சேவையிலிருந்து ஓய்வு பெற்றவர்களையும் தமது சேவை காலத்தில் தாபன விதிக்கோவையின் 1ஆம் அட்டவணையின் கீழ் குறிப்பிடப்பட்ட குற்றம் ஒன்றுக்கு ஒழுக்காற்று தண்டனை பெறாத அல்லது தமது சேவை காலத்தில் தாபன விதிக்கோவையில் 2ஆம் அட்டவணையின் கீழ் குறிப்பிடப்பட்டுள்ள குற்றம் ஒன்று புரிந்த பின்னர் 5 ஆண்டு காலம் திருப்திகரமான சேவை காலத்தை பூர்த்தி செய்துள்ளவர்களுமான பதவிநிலை அலுவலர்களாக 10 ஆண்டுகள் அல்லது அதற்கு மேற்பட்ட சேவை காலத்தை உடையவர்களுமான நபர்களையும் சட்டத்தரணிகளையும் கொண்டுள்ள ஒழுக்காற்று விசாரணை அலுவலர் குழாம் ஒன்றை சந்தர்ப்ப சூழ்நிலைகளுக்கு ஏற்றவாறு திருத்தி அமைத்து அதனைத் தொடர்ந்து அரசாங்க நிர்வாக உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சு செயலாளரால் பேணிச் செல்லுதல் வேண்டும். அதேபோன்று அவ்விசாரணை குழாம் தொடர்பான விவரங்களை இடைக்கிடை அமைச்சுக்களின் செயலாளர்கள், திணைக்கள தலைவர்கள் மற்றும் சம்பந்தப்பட்ட மற்ற அதிகாரிகளுக்கு எழுத்து மூலம் அறிவிப்பது அரசாங்க நிர்வாக விடயங்களுக்கு பொறுப்பான செயலாளரின் பொறுப்பாகும். வாசிக்க இப்போ யாராவது உங்களோட விடைகளில் மாற்றம் இருக்குன்னு கருதினா மட்டும் அக்கௌண்ட் பண்ண. நியமிக்கப்படத்தக்கவர்கள், விசாரணை நியாய சபையாக நியமிக்கப்படத்தக்கவர்கள் எத்தனை பேர் என்று நீங்க சொன்னதுல மாற்றம் ஏதும் இருந்தால் அகிலகுமார் பேசுங்க. 2 பேர் தான் சார். 2 வகை. யார் அந்த 2 பேர்? இந்த அல்லதுன்னு சொல்ற வழியா அதுல 2 தவறான எழுதினோம் சார். யாருண்டா சார்? அந்த 1ஆம் அட்டவணை தண்டனை பெறாத உத்தியோகத்தர் அல்லது 2ஆம் குற்றம்புரி 5 ஆண்டு அதுல 2 தவறாங்க சார். அடுத்த பதவியில 10 ஆண்டு பதவிக்கு மேற்பட்ட சேவை காலத்தை கொண்டவர் அல்லது 10 ஆண்டு கால அனுபவம் உள்ள சட்டத்திறனி. சரி, அப்ப நான் வேற யாருக்கும் மாற்றம் இருக்கா? மதுரா, இவர் சொல்றது சரி மாதிரி இருக்கு சார். அவர் சொல்றது சரி போலதான் இருக்கு. சரி, கவனிங்க. இங்கு விசாரணை நியாய சபையாக நியமிக்கப்படக்கூடிய அலுவலர்கள் எத்தனை பேரை சொல்லி கீழே எல்லாம் கேள்வி இருக்குது, சரிதானே? 1, அரசு சேவையில் உள்ள அலுவலர். முதலாவது அரசு சேவையில் உள்ள அலுவலர் ஒருவர். 2வது பொது நிர்வாக விடயத்துக்கு பொறுப்பான அமைச்சு செயலாளரால் நடாத்தி செல்லப்படுகின்ற குழாத்திலிருந்து தெரிவு செய்யப்படுவது. பொது நிர்வாக விடயத்துக்கு பொறுப்பான குழாத்திலிருந்து தெரிவு செய்யப்படுவது. சரியா? இது ஒரு கைராக்கி வகையான விடயம். ஒரு விசாரணை அலுவலர் 2 விதமாக தெரிவு செய்யப்படலாம். ஒன்று பதவியில இருக்கிறவராக தெரிவு செய்யப்படலாம், அல்லது அந்த அந்த பேனல்ல இருந்து தெரிவு செய்யப்படலாம். இந்த பதவியில இருக்கிறவர்கள்ல 2 வகையான ஆட்கள் இருக்கிறது. பதவியில இருப்பவர்கள் 2 வகையான ஆட்கள் இருக்கிறது. இந்த 2 வகையான ஆட்களும் தெரிவு செய்யப்படலாம். யாரு? 1ஆம் அட்டவணையின் கீழ் தண்டனை பெறாதவர் தெரிவு செய்யப்படலாம், அல்லது 2ஆம் அட்டவணையின் கீழ் தண்டனை பெற்று 5 வருடம் திருப்திகரமான சேவையாற்றியவர் தெரிவு செய்யப்படலாம். பொது நிர்வாக விடயத்துக்கு பொறுப்பான அமைச்சின் செயலாளரால் நடத்தி செல்லப்படும் அந்த குழாமில் இருந்து தெரிவு செய்யப்படுபவர்கள் அங்கு 2 வகையாக இருக்கு. முதலாவது 10 வருடங்களுக்கு குறையாத சேவை காலம் கொண்ட பதவி நிலை அலுவலர்களாக இருக்க வேணும். 10 வருஷமா 15 வருஷமா எவ்வளவு காலம் சொல்லியிருக்காங்க? 10 ஆண்டுகளுக்கு குறையாத சேவை காலம் கொண்ட பதவி நிலை அலுவலர்களாக இருக்க வேண்டும். சரியா? அவர்களும் 2 வகையாக இருக்கலாம். அந்த பதவி நிலை அலுவலர்கள்ல 1ஆம் அட்டவணையின் கீழ் ஒருபோதும் தண்டனை பெறாத அவர் இருக்கலாம், அல்லது 2ஆம் அட்டவணையின் கீழ தண்டனை பெற்று 5 வருடம் திருப்திகரமான சேவை ஆற்றியவராக இருக்கலாம். ஆனால் இந்த 2 பேருமே 10 வருட சேவை காலம் கொண்ட பதவி நிலை அலுவலர்களாக இருக்க வேணும் என்கிறது கட்டாயம். ഇതിന്റെ 2வது கேட்டகரி 10 வருட அனுபவம் கொண்ட சட்டத்தரணி ஒருவராக இருக்கலாம். 10 வருட அனுபவம் கொண்ட சட்டத்தரணி ஒருவராக அவர் இருக்கலாம். ஆனால் பிரதானமாக 2 வகுதியினர் தான் இருக்கணும். ஒன்று, இந்த திருப்பி இதுக்குள்ள போட்டு காட்டுகிறான், கலரை மாத்துகிறேன். இந்த பகுதி இது யாரு? அரசாங்க சேவையில் உள்ள அலுவலர் ஒருவர். அரசாங்க சேவையில் உள்ள அலுவலர் ஒருவர்.
அவர் எப்படி இருக்க வேணும்? முதலாம் அட்டவணையின் கீழே தண்டனை பெறாதவராக இருக்க வேணும், அல்லது 2ஆம் அட்டவணையின் கீழே தண்டிக்கப்பட்டு அதுக்கு பிறகு 5 வருஷம் சிறப்பாக சேவை செய்திருக்க வேணும். அதுக்குள்ள 2 வகையானாக்களே இருக்கிறோம். ஆனால் அவர் ஒரு மெயின் கேட்டகரி. 2வது, பொது நிர்வாக விடயத்துக்கு பொறுப்பான அமைச்சு செயலாளரால் நடத்தி செல்லப்படுகின்ற விசாரணை அலுவலர் குழாம். விசாரணை அலுவலர் குழாம். அந்த விசாரணை அலுவலர் குழாமில் 2 வகையானாக்கள் இருக்கணும். 10 வருட காலம் பதவி நிலை அலுவலர்களாக பணியாற்றியவர்கள். அப்படி பதவி நிலை அலுவலர்களாக பணியாற்றியவர்களுக்கு அதுக்குள்ள தகவல் சொல்லப்பட்டிருக்குது. அவர் தன்னுடைய சேவை காலத்தில் முதலாம் அட்டவணையின் ஒருபோதும் தண்டனை பெறாதவராக இருக்க வேண்டும், அல்லது 2ஆம் அட்டவணைகள் தண்டிக்கப்பட்டு அதுக்கு பிறகு 5 வருடம் திருப்திகரமான சேவை காலத்தை கொண்டிருக்க வேண்டும். அடுத்தது 10 வருடங்கள் சேவை காலம் கொண்ட சட்டத்தரணிகளாக இருக்கலாம். விளங்குதா? இப்படி சொல்லப்பட்டிருக்கா? இப்ப உரைப்பகுதியை பாருங்க சார். அப்ப அந்த குலாத்திலிருந்து என்று சொல்லப்படுறது அப்ப ஓய்வு பெற்றவர்களே ஓய்வு சொல்லப்படுறது. பெற்ற ஒருவராக இருக்கலாம், அல்லது சட்டத்தரணியாக இருக்கலாம். ஆனால் தெரிவு செய்யப்படுகிற முறை ஒன்று அரசு சேவையில் உள்ள அலுவலர், அல்லது பொது நிர்வாக விடயத்துக்கு பொறுப்பான அமைச்சு செயலாளர் அமைத்துள்ள குழுவில் இருந்து ஒருவர். 2 இடத்துல இருந்தாலும் தெரிவு செய்யப்படுகிறது. விளங்குதா சொல்றது? மேலே ஒரு துண்டை சொல்லி கீழே ஒரு துண்டை சொல்லி அந்த கீழே சொல்லுகிற துண்டை விளங்கப்படுத்துறதுக்காக நடுவில் அந்த பேனல் எப்படி அமையும் என்கிற ஒரு பெரிய விடயத்தை விளங்கப்படுத்தி சொல்லியிருக்கிறார். இந்த உரைப்பகுதி, இந்த கட்டமைப்பு அப்படித்தான் இருக்கு. மேலே ஒரு பகுதியை சொல்லிட்டார். அவர் அரசாங்க சேவையில் இருப்பவர், அவரை பிறகு 2 கேட்டகரியில் இருக்கலாம் என்று பிறகு விளங்கப்படுத்துறாங்க. ஆனால் அரசு சேவையில் இருப்பவர் மெயினாக தான். 2வது, கீழே சொல்லப்பட்டது அரசு சேவையில் இருந்து ஓய்வு பெற்ற ஒருவர் அல்லது 10 வருட அனுபவம் உள்ள ஒருவரை நியமிப்பதாக இருந்தால் இந்த குழுவில் இருந்து நியமிக்க வேண்டும். அவர் 2வது குழுவின் அங்கத்தவர் ஒருவர். அந்த குழுவின் அங்கத்தவர் 10 வருட காலத்துக்கு மேற்பட்ட சேவை காலம் கொண்ட பதவி நிலை உத்தியோகத்தர் ஒருவராக இருக்கலாம், அல்லது சட்டத்தரணியாக இருக்கலாம். பதவி நிலை உத்தியோகத்தராக இருந்தவர் சட்டத்தரணியாக இருப்பவர். இருந்தவருக்கு 2 தகுதி சொல்லப்பட்டிருக்குது. அவர் 5 வருஷம் குற்றம் செய்த பிறகு சிறப்பாக சேவை செய்திருப்பார். 2ஆம் அட்டவணையில் குற்றவாளியாக இருந்தால் 1ஆம் அட்டவணையில் குற்றவாளியே ஆகியிருக்கக்கூடாது. நான் சொல்லுகிற விடயத்தை இந்த உரைப்பகுதியில இருந்து தெளிவாக புரிந்து கொண்டவர்கள் என்று சொல்லி நான் ஒரு தடவை அடையாளம் காண முடியல. சஜிதா கணிசமான அளவு புரிந்து கொண்டிருந்தார்கள். அவங்க அதை சொல்லுவாங்களேன்னு நான் எதிர்பார்த்தேன். அந்த புள்ளி, அந்த வெட்டுகிற புள்ளியை இன்னும் கொஞ்சம் கீழே நகர்த்த மாட்டாங்களோ என்று சொல்லி எனக்கே ஒரு பதட்டம் இருந்தது. அவங்க அந்த அளவோட ஓஃபுக்கு போயிட்டாங்க. அவங்க இங்க வரைக்கும் கொண்டு வந்தாங்க. இந்த செல்லுதல் வேண்டும் என்கிற பகுதி வரைக்கும் வந்தாங்க. நல்லா இருந்து. ஆனா அதுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய அந்த பகுதியை கைவிட்டாங்க. சஜிதா லைன்ல இருக்கிறீங்களா? சார் சரியான மனக்கவலையே. ஆமாம் சார், அது கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுச்சு. இல்லை, அதை புரிந்து கொள்வதில் கணிசமான அளவு உங்கள்ட்ட முன்னேற்றம் இருந்தது. இல்லை, நான் அந்த போல்வதற்காக சொல்லல. ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு சந்தர்ப்பத்தில் சிறப்பாக அடையாளம் படுத்துவார்கள் தங்களை. இந்த இடத்துல நீங்க சரியா உங்களை அடையாளப்படுத்திருந்தீங்க. இப்ப விளங்கிட்டா நீங்க எந்த இடத்துல சறுக்கினீங்க? இப்ப நல்ல இலகுவாயிட்டு சார் சொன்னது 2 விஷயம். நான் என்னன்னா உங்களுடைய எக்ஸாம் கோல்ல இப்படி வந்து வாசிப்பேன். அப்ப நீங்க இலகுவாயிடுவீங்க. இல்லையே சார், பிராக்டிஸ் முடியவே இலகுவாயிடுவோம் சார். என்னுடைய பிள்ளைகள் சொன்னார்கள், போன முறை இலங்கை நிர்வாக சேவையில 13 பேர் தமிழ் மொழி மூலமாக தெரிவு செய்யப்பட்டிருந்தார்கள். அதுல 2 பேர் நேர்முக பரீட்சைக்கு போயும் அவர்களுடைய வழக்கு நிலுவையில இருக்குது. என்னண்டா ஒரு ஆளை எடுக்க வேணும், ஆனால் 2 பேருக்கும் ஒரே அளவு புள்ளி இருந்ததாலே அவர்கள் ஒரு ஆளை குறைச்செடுத்து விட்டார்கள். எடுக்க வேண்டியது சும்மா ஒரு கதைக்கு சொல்லுகிறேன் 50 பேர் என்று சொல்லி, அப்போ 50வது ரேங்கில் 2 பேர் இருந்தார்கள் என்பதாலே அவர்கள் 49 பேர் எடுத்து விட்டார்கள். 50வது ரேங்கில் இருந்தவர்கள் 2 பேரும் தமிழ் மொழி மூலமாக பேசுபவர்கள். ஒன்று பேர் என்னுடைய சகோதரன் சுஃபியான் உடைய சகோதரன் சாய்ஃபுல்லா, இன்னும் ஒரு பேர். 2 பேரும் அந்த பிள்ளைகள் சொன்னார்கள், தாங்கள் பரீட்சைக்கு போகிற போது அங்கே பரீட்சை மண்டபத்தில் நீங்கள் எங்களோட கூட இருந்து வாசிப்பீர்கள் என்று சொல்லி சத்தியமான வார்த்தை அவர் சொன்னது. இந்த பரீட்சை மண்டபத்தில் வினாத்தாள வாசிக்கிற போது நீங்கள் எங்களோடு இருந்து வாசிப்பீர்கள். நாங்கள் அப்படித்தான் காதில் அதை கேட்கிற மாதிரியே வாசித்தோம் என்று சொல்லி அது ஒரு 3 மாதத்துல உங்களுக்கும் சித்திக்கும். சரியா? உடனடியாக இன்னொரு சொன்னவர் சார், நீங்க சொன்ன இதே ஸ்டேட்மெண்ட் எனக்கு ஒரு ஆள் சொன்னவர், பிளானிங் சர்வீஸ் எடுபட்ட ஒரு ஆள். நீங்க வாசிச்ச போல எக்ஸாம் உள்ள வாசிச்ச சத்தம் கேட்டுதான் காதல். அது வரும். நீங்கள் பயிற்சி செய்தால்
என்னிலும் சிறப்பாக நான் அடுத்த முறை கேள்விப்படுவாங்க சஜிதான் ஒரு மிஸ் செய்கிறாங்களாம் கம்ப்ரியன்ஷன் சும்மா அப்படியாம். சரி, தேங்க்யூ சார். பிளெஸிங்கோட சார். அப்படி இருக்க பிள்ளைகள் நம்மளும் உயரமாக வளரவும். சரி, சந்தோஷம். ஒரு 10 நிமிஷம் மேலதிகமாக பேசி இருக்கிறேன். இன்னும் பேச இருக்குது. இன்னைக்கு முடிச்சிடலாமா இந்த பேப்பர்ன்னு சொல்லி யோசிச்சேன். எனக்கு முடிக்கிற ஐடியா இல்லை. ரொம்ப நல்லா இருக்கு. சரியா, பாடுபட்டு செய்த ஒரு பொருளை அவசரப்பட்டு தூக்கி எறிஞ்சிட்டு போயிடக்கூடாது. இன்னும் ஒரு செஷன்ல பேசுவோம். அடுத்த புதன்கிழமை இதை நிறைவு செய்வோம். எல்லோருக்கும் மீண்டும் சந்திக்கிற வரைக்கும் இந்த மகிழ்ச்சி நிலைச்சிருக்க வேணும் என்கிற பிரார்த்தனையோட பாய் பாய். குட் நைட். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. குட் நைட் சார். குட் நைட் சார்.